ஐயா கேளுங்க. இங்க எங்க கேம்ப ஐயா சொல்லுங்க. நான் ஒரு இந்து. சரி. செட்டியார் என்ற இனத்தைச் சேர்ந்தவன். எங்கள் சமூகத்தில் எங்கள் தெருவிலே எங்கள் சமூகத்தார்களின் செலவிலே கோவில் கட்டி திருவிழா நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த பல திருவிழாக்களிலே பூச்சொரி விழா என்று ஒன்று நடக்கிறது. அது இப்பொழுது 33 வருஷங்களாக நடத்தி வருகிறோம். 2 வருஷங்களுக்கு முன்பு எங்கள் கோவிலுக்கு ஒரு தபால் வந்தது. நாங்களும் எங்கள் பக்கத்தில் தான் முஸ்லிம் தேர்வும் இருக்கிறது. எங்களுக்குள் எந்த வேறுபாடும் கிடையாது. நாங்கள் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இப்படித்தான் முறை வைத்து எங்கள் வீடுகளுக்கு கல்யாணங்களுக்கு அவர்களுக்கு பத்திரிகை கொடுத்து அவர்கள் வந்து எங்கள் மணமக்களை வாழ்த்துவார்கள். நாங்களும் அதுபோல் அவர்கள் வீடுகளுக்கு சென்று மணமக்களை வாழ்த்திக் கொண்டு வருகிறோம். ஆனால் 2 வருஷங்களுக்கு முன்பு 2 வருஷம் தான் இருக்கும், உங்கள் கோவிலிலே நடக்கும் பூச்சொரி விழாவை குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடித்துக் கொள்ள வேண்டும், இல்லையெனில் குண்டு வெடிக்கும் என்று ஒரு தபால் எழுதி அதன் கீழ் ஒரு முஸ்லிம் அமைப்பின் பேரையும் போட்டு அனுப்பினார்கள். அந்த தபால் பரமக்குடியிலிருந்து வந்திருக்கிறது எங்கள் கோயிலுக்கு. இது தேவையா? நாங்கள் முஸ்லிம்களுக்கு அடிமைகளா? இதை நான் உங்களிடம் கேட்கிறேன். அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள்? இந்த மாதிரி தபால் ஏன் அனுப்பினார்கள்? அதன் தவிர இந்த பேரை சொல்லிக்கிறேங்க. இதுக்குதான் கேள்வி. சரி சரி. இல்ல அது ஒட்டுற கேள்வி கேளுங்க. என் பேர் எஸ். ராஜேந்திரன் செட்டியார். சரி சரி. ஐயா கேட்கறது ரொம்ப அற்புதமான அழகான கேள்வி, நல்ல கேள்வி கேட்கிறாங்க. அதாவது 33 ஆண்டுகளாக நாங்கள் எங்கள் கோவிலிலே பூச்சொரிதல் விழா நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த விழாவில் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கடிதம் வந்தது. ஒரு முஸ்லிம் அமைப்புடைய பெயரை போட்டு இந்த மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நிறுத்திக் கொள்ளாவிட்டால் அது குண்டு வெடிக்கும் என்று ஒரு கடிதம் வந்தது. இது சரியா? நாங்க என்ன முஸ்லீம்களுக்கு அடிமையா இருக்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்களே, அது நல்ல கேள்விதான். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க விளைவிக்கிறேன்னு, அதாவது முட்டை கடிதத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் நீங்க குண்டு வெடிச்சிச்சா, குண்டு வெடிக்கும் எழுதுனான குண்டு வெடிச்சிச்சா? இல்ல இல்ல சொல்லி முடிச்சுக்கிறேன். அதான் சொல்றேன். அதாவது இந்த மொட்டை கடிதம் என்பது எப்போதுமே, அதாவது இந்து முன்னணி என்று கடிதம் வந்தா அதை இந்து முன்னணிக்கு எதிராக உள்ளவன் தான் அந்த பேரை பயன்படுத்தி மொட்டை கடிதம் போடுவான். முஸ்லீம் பேர்ல மொட்டை கடிதம் வந்தா முஸ்லீமுக்கு எதிராக உள்ள ஒரு இயக்கத்துக்காரன் தான் மொட்டை கடிதம் போடுவான். சாதாரண மொட்டை கடிதத்துக்கு ஒரு லாஜிக்கு, மொட்டை கடிதம் போடி மிரட்டக்கூடியவன் தான் சார்ந்த இயக்கத்துக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி மொட்டை கடிதம் போட மாட்டான். என்ன போடுவான்னு அடுத்து அவனுக்கு பேர் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரன் மொட்டை கடிதம் போட்டான்னா இப்படிக்கு நகர திமுக போட மாட்டான், இப்படிக்கு நகர அதிமுக தான் போடுவான். அப்பதான் அந்த மொட்டை கடிதத்தினுடைய பேர் அங்கிட்டு போய் சேரும். அதே மாதிரி அதிமுக காரங்க மொட்டை கடிதம் போட்டு தான் செய்யணும்னு வைங்களேன், இப்படிக்கு ராமநாதபுரம் நகர் அதிமுக போடுவானா? அவன் எப்படி போடுவான்? அங்க வேற ஒரு இயக்கத்தை சுட்டி காட்டுவான். உங்களுக்கு வந்தது முகவரியோட உள்ள கடிதமா மொட்டை கடிதமா? மொட்டை கடிதம் சொன்னா ஒரு சமுதாயம் தான் அது செஞ்சேன்னு நீங்க நம்புனீங்களா? அதிக அவ்வளவு என்ன நமக்கு வரணும். நான் கேட்கிறேன், எவனோ ஒருத்தர் எழுதுனதுக்காக வேண்டி அந்த சமுதாயத்தில் இன்னைக்கு நீங்க அண்ணன் தம்பியா பழகுறீங்க. அங்க இருந்து யாரும் எழுதல. உங்க ஊர் வேற ஊரு, பரமக்குடில இருந்து வந்திருக்குது, உங்க ஊர்ல இருந்து வரல. கடிதம் பரமக்குடி, நீங்க சொன்ன வாசகத்துல இருந்து கடிதம் என்னமோ ஒரு ஊர்க்காரன் இது எதுக்கு பண்றாங்க தெரியுமா? இதை செஞ்சீங்கன்னு சொன்னா முஸ்லீமுக்கு இந்துக்கு மத்தியில வெறுப்பு உண்டாகும். வெறுப்பு உண்டானா யாருக்கு லாபம்? முஸ்லீமுக்கு லாபமா? அப்ப எதுக்கு இதை பண்றான்? குண்டு வெடிக்கும்னு உங்களுக்கு ஒரு மிரட்டல் வந்து சொன்னா உங்களுக்கு இயற்கை என்ன வந்துடும்? இயற்கை இல்ல குறிப்பையில ஐயா மாத்தி நான் கேட்கிறேன். இப்ப தர்கா இருக்கு, ஒரு தர்கா, இங்க ராமநாதபுரத்தில் பள்ளிவாசல், பெரிய பள்ளிவாசல் இருக்கா? ராமநாதபுரம் பள்ளிவாசலுக்கு வெடிகுண்டு வச்சு தகர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணின்னு ஒரு கடிதம் வருது. நான் ஒரு அறிவுள்ளவனா இருந்தா இது இந்து முன்னணி நான் நினைக்க கூடாது. ஏன்? கடிதம் எழுதுறவன் இந்து முன்னணிக்காரனா இருந்தா அவன் இப்படி எழுத மாட்டான். இவன் எழுதுற எதுக்கு எழுதுறான்? இந்துக்கள் முஸ்லீம்களுக்குள்ள சண்டை உண்டாக்குறதா இருந்தா இப்படி ஒரு பேரை போட்டா தான் அந்த பகமை உண்டாகுங்கிறது எழுதுறான். இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ளணும்.
ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நான் கேட்கிறேன், இயக்கத்தின் பேரையும் போட்டு எழுதினான்னு சொன்னா அவன் மீது நடவடிக்கை எடுக்க நீங்க ஏதாவது செய்யலாம் தானே? அது யாருன்னு கண்டுபிடிக்கலாம் தானே? நீங்க காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணி அது யாருன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அது இன்னார்னு தெரிஞ்சு போச்சா? இல்ல தானே? ஐயா சொல்லுங்க. ஒப்பிச்சிட்டீங்கல்ல, இன்னார்தான் உங்கள்ட்ட யாரும் சொன்னாங்களா? இல்ல. அந்த கடிதத்தை மட்டும் நான் கேட்கிறேன், அண்ணன் தம்பிகளா பழகுற இவ்வளவு பேரையும் விட எவனோ ஒருத்தன் போடுற மொட்டை கடிதத்தை நம்புற அளவுக்கு தான் நம்முடைய உறவு இருக்கணுமா? நான் கேட்கிறேன். ரெண்டு சமுதாயத்தை நான் கேட்கிறேன் தெரியுமா? ஒரே ஒரு மொட்டை கடிதம் நம்முடைய உறவுகளை பிரிச்சிட முடியுமா? பள்ளிவாசலுக்கே வரட்டும், தர்காவுக்கு வரட்டும், தர்காவுக்கு வரும் நாளைக்கு தர்காவில் என்ன செய்வான்? உன் தர்காவை இடிச்சிருவான்னு சொல்லி இந்து பேர்ல கடிதம் வரும். அதுக்காக இந்த முஸ்லீம் நம்பினா இருக்காங்க. ஏண்டா அண்ணன் தம்பியா பழகுற அந்த பழக்கத்தை ஒரு 15 பைசா காடு கெடுத்துரும்னா அது என்ன உறவுங்கிற? அதான் நமக்குள்ள உள்ள நம்பகத்தன்மையா? அந்த மாதிரி தான் நமக்குள்ள ஒரு பரஸ்பர நம்பிக்கை இருக்கணுமா? ஐயாவுக்கு நான் சொல்றேன் தெரியுமா, அப்படி இந்த முஸ்லீம் எழுதியிருந்தான்னு சொன்னா அவனை கண்டதுண்டமா வெட்டணும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அவன் இந்த சமுதாயத்தில் இருக்க லாய்க்கு இல்லாதவன், அது வேற விஷயம். ஆனால் ஒன்றை நீங்க நினைச்சுக்கிறேன்னு, இந்த மாதிரி ஒரு கடிதங்கள் போடுறதுனால நீங்கள் ஒரு சமுதாயத்தை அப்படி நினைக்கிற நியாயமா? அது கடிதம் போட்டவன் யாரு இன்னான்னு அடையாளம் கண்டு அவனை கண்டுபிடிச்சு நீங்க எந்த ஜமாத்திற்கு அவங்கள்ட்ட கொண்டு ஒப்படைங்க. அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லன்னு பாருங்க. நான் கேட்கிறேங்க, சிறுபான்மையா இருக்கிற இந்த சமுதாயம் முஸ்லீம்கள் பெரும்பாலான இடத்துல கம்மியா தான் இருக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரியான வேலைகள் பண்ண அவங்க லாபமா? அவங்களுக்கு கஷ்டம் கூடவா நல்லதா? நீங்க யோசிச்சு பாருங்க. சில ஊர்களில் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா இருப்பாங்க, பெரும்பாலான ஊர்களில் மைனாரிட்டியா இருக்கிற ஒரு சமுதாயம் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யுமா? நம்மளை பிரிச்சு வேடிக்கை காட்டுறதுக்குன்னு சிலர் அந்தரத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்து முஸ்லீம் உறவை கெடுத்துறன்னு, எப்படியாவது ஒரு ரெத்தார் ஓட்டிருன்னு, இந்த சகோதரத்துவத்தை பாதிக்க வச்சிடணும்னு சொல்லி வட இந்தியாவில் நடத்தினதை எல்லாம் இங்கேயும் நடத்துறதுக்காக வேண்டி ஒரு பெரிய சூழ்ச்சியை நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ தமிழ் மண்ணில் அமைதி பூங்காங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அது நிரூபிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. அதுல இந்த மாதிரி மொட்டை கடிதத்துக்கெல்லாம் நீங்க இடம் கொடுத்துறாதீங்க. 1000 பேர் மொட்டை கடிதம் இது மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா லட்சம் மொட்டை கடிதம் போடலாம். யாருக்கு வேண்டாலும் போடலாம். ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டி போடுறானுங்க, பொண்ணு மாப்பிள்ள பேசி வச்சிருப்பாங்க, ஒரு கார்டு தான் வரும். அந்த பொண்ணு யாரு தெரியுமா? அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் அப்படி இப்படி முடிவு வச்சுக்க கல்யாணம் 2 பேர். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்கறேன். மொட்டை கடிதத்தை நம்புற அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது. மொட்டை கடிதம் கோல மொட்டை கடிதம் போடுவான், வீர மொட்டை கடிதம் போட மாட்டான், நேருக்கு நேரம் வருவான். அது விளங்கிக்கணும். ஒரு நிமிஷம். இந்த கேசட் தொகுப்பு வெளியிடப்படுது. அதாவது இஸ்லாம் இணைய மார்க்கங்கிற இந்த கேசட் பல ஊர்களில் நடத்துறாங்க இல்லையா? அதை வீடியோவாகவும் சிடியாகவும் தயார் பண்ணி ஆடியோவும் இருக்குது. எத்தனை பாகமா இது? 4ஆவது பாகம். 3 பாகம் வெளியிட்டாங்க சென்னையில். 4வது பாகம் திருவாரூர், கள்ளக்குறிச்சி. அதை வெளியிடுறோம். இந்தாங்க வாங்கிக்கிறோங்க. உங்க இது வேற ஊர்ல வெளியிடுவோம். சரி, இங்க உள்ள நீங்கள் சேர்ந்து வேற ஊர்ல வெளியிடுவோம். முந்தின ஊர் எதுவோ அதை வெளியிடுவோம். தேவை உள்ளவங்க வாங்குறதுக்காக. சரி ஐயா, சரிதாங்க நான் சொன்னது. வருத்தப்படக்கூடாது. நீங்க மொட்டை கடிதம் நம்பாதீங்க. நமக்குள்ள ஆக்ஷன் எடுக்கணுங்கிற நீங்க எடுத்திருக்கணும். கண்டுபிடிச்சு அவன் யாருன்னு அடையாளம் காட்டி இருக்கணும். அப்பதான் சரியா வந்திருக்கும். சரி. என்னுடைய பெயர் ராஜேந்திரன். ராமநாதபுரம் தலைமை அஞ்சலகத்தில் மக்கள் தொடர்பு அலுவலராக பணிபுரிகிறேன். இதுவரை கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் ஆத்திரமூட்டக்கூடிய கேள்விகளாக இருந்தால் கூட அமைதியாக பொறுமையாக பதில் சொல்லியிருக்கிறேன். அதற்காக எனது நன்றி, பாராட்டுக்கள். என்னுடைய கேள்வி, மதம் என்பது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, தனிமனித ஒழுக்கத்திற்கான, உணர்வுக்கான, தனிமனித ஆத்ம சுத்திக்கான ஒரு விஷயமாக இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே அல்ல. ஆனால் அதையும் மீறி ஒரு தனிமனித ஒழுங்கு, ஆத்ம திருப்தி, உணர்வு, இதையும் மீறி அரசியல், சமூக, பொருளாதார தளங்களின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தும் போது, தலையீடு இருந்தால் கூட பரவாயில்லை, தலையீட்டு மீறி ஒரு ஆதிக்கத்தை, ஒரு மேலாண்மையை செலுத்தும் போதுதான் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, மத பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதை பற்றி, இந்த மாதிரி தலையிடுவதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இல்ல, பொருளாதாரத்தில் தலையிடுறதுன்னா எப்படி விளக்கி சொல்லுங்க. மதம் எப்படி பொருளாதாரத்தில் தலையிடக்கூடாதுங்கிறீங்க, எப்படி தலையிடுதுங்கிறீங்க? இப்போ சமூக பிரச்சனை, என்னை போலதான் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும், சரி, என்னை போலதான் நீ கடவுளை தொழ வேண்டும், நான் எப்படி கடவுளை உருவகப்படுத்தி இருக்கிறேனோ அதே போலதான் நீ உருவகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சமுதாய பிரச்சனைகள். திருமண பிரச்சனைகள், நான் எப்படி திருமணம் செய்து கொள்கிறோனோ, எப்படி உறவு இருக்கிறதோ அதே போலதான் நீ பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள். இப்ப பொருளாதார பிரச்சனைகள்,
வட்டி வாங்குவது கொடுப்பது, இப்படித்தான் வட்டி வாங்க வேண்டும், இப்படித்தான் வட்டி கொடுக்க வேண்டும், உழைப்பாளர்களை இப்படித்தான் வைத்திருக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வு என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். முஸ்லீமுக்குள்ளேயும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு எல்லாம் இருக்கிறது. அரசியல் பிரச்சனைகள், இப்போ மதத்தின் பெயரால் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற கூடிய அளவுக்கு கூட இன்றைக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிஸ்தான் அரசாங்கம் மதத்தின் பெயரால் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? அப்ப மதத்தின் பெயரால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கும் போது, முஸ்லீம் மதம் நினைக்கும் போது, அதே நோக்கத்தோடு இந்தியாவில் RSS இந்திய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி தன்னுடைய மேலாண்மையை விற்கும் போது இப்ப இரண்டும் சரியாகத்தான் தோன்றுகிறது. இப்ப பிரச்சனையும் அங்கேதான் எழுகிறது. ஆக ஒரு மதம் என்பது ஒரு தனி மனித ஒழுக்கத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும், அது எந்த மதமாக இருந்தாலும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அது பற்றி இஸ்லாம் என்ன நினைக்கிறது? தாலிபான் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? RSS பற்றி அதனுடைய கருத்துக்களை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டேன். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தனி மனித வாழ்க்கையில மாத்திரம் இல்லாம கூட்டு வாழ்க்கையிலையும் கூட இஸ்லாம் தலையிடுது. கூட்டு வாழ்க்கையில தலையிடுற காரணத்தினாலதான் அந்த சமுதாய அமைப்புல சில சீர்திருத்தங்களை கூட செய்ய முடியுது. இப்ப உதாரணமா வரதட்சணை ஒரு கொடுமை தலை விரிச்சு ஆடுது. ஒருத்தன் தனிப்பட்ட முறையில் அவன் வாங்குறான்னு விட்டுட்டு போக முடியாது, அவன் தனிப்பட்ட செயல் விட முடியாது. ஒரு ஊர்ல இருந்தா அதை வாங்கக்கூடாது, வாங்கினா உனக்கு ஃபைன் பண்ணுவேன், வாங்கினா ஊர் சமுதாயத்தில் பகிஷ்கரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அதனால நன்மை விளையுதா தீமை விளையுதா? தனி மனிதன் அவன் இஷ்டத்துக்கு விட்டுட்டோம்னு சொன்னா, உதாரணம் எடுத்துக்கிறோம், தனி மனிதன்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கணும். ஒரு தனி மனிதன் ஒரு ஊர்ல வர்றான், நல்ல மக்கள் வாழக்கூடிய ஊர், அந்த ஊர்ல ஹெராயின் போட்டு கொண்டு வர்றான், தனி மனிதன் விற்கிறான். அங்குள்ள இளைஞர்களுக்கெல்லாம் ஹெராயின் போதை, அதுக்கு அடிமையானாண்டா அதோட முடிஞ்சு போச்சு அவன் லைஃப், அதை கொண்டாந்து விற்கிறான். இந்த தனி மனிதனுக்கு எதிராக தலையிடணுமா தலையிடக்கூடாதா? ஊர்ல உள்ள மக்கள்லாம் சேர்ந்து அவனை இழுத்து போட்டு உதைக்கணுமா, அல்லது நீ தனி மனிதன் தானே வித்துட்டு போன்னு விடுறதா? அப்ப தனி மனிதனோட வைத்துக் கொள்வது அல்ல ஒரு எந்த ஒன்றுமே சமுதாயத்துக்கு சம்பந்தம் இருக்காதுல. ஒரு தனி மனிதன் கெட்டான்னு சொன்னா சமுதாயம் கெடும். ஒரு தனி மனிதன் கஞ்சா வித்தான்னு சொன்னா சமுதாயம் நாசமா போகும். ஒரு தனி மனிதன் விபச்சார விடுதியை திறந்தான்னு சொன்னா சமுதாயம் நாசமா போயிடும். ஒரு தனி மனிதன் கல்லு கடையை திறந்து விட்டு ஊர்ல குடிப்பழக்கத்தை உண்டாக்குனான்னு சொன்னா சமுதாயம் பாதிக்கும். அப்ப நம்ம தனி மனிதனோட மதம் நிக்கணுங்கிறது தப்பு. சமுதாய அமைப்புல தான் மதம் நம்ம எதுவும் செய்ய முடியும். தனி மனிதனோட இருக்குமே, ஆனால் இந்த மாதிரியான தீமைகள் எல்லாம் சர்வசாதாரணமா கிராமங்கள்ல ஊடுருவிடும். இன்னைக்கும் கிராமங்கள் எத்தனை முஸ்லீம் கிராமம் இருக்குது, இந்துக்கள் மாத்திரம் இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்குது. அவங்கள உள்ள அந்த கட்டுப்பாடுனாலதான் சில சனியன்கள் ஊருக்குள்ள நுழைய முடியல. எத்தனையோ ஊர்கள்ல இந்த மாதிரி கஞ்சா கொண்டு போனா பின்னி எடுத்துருவாங்க. சில கிராமங்கள்லாம் இருக்குது. பீடி சிகரெட் விற்க கூடாதுங்கிற அளவுக்கு உள்ள கிராமங்கள் எல்லாம் கூட இருக்கு. பீடி சிகரெட் இந்த ஊர்ல விற்க கூடாது, அந்த மாதிரியான கிராமங்கள்லாம் இருக்குது. பீடி குடிக்கிற தனி உரிமை நீங்க சொல்லலாம். அந்த மக்கள் நல்லபடியாக அந்த மாதிரி பீடி குடிக்கிற கெட்டுன்னு நல்லா தெரியுது, அதனால காசு நோய் வரும், சீக்கிரம் செத்து போயிடுவான்னு தெரியுது. அதை தடுத்து நிறுத்துற ஒரு காரியம் செஞ்சாங்கன்னா அது உரிமை இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது, இதுக்கெல்லாம் சுதந்திரம் சொல்லக்கூடாது. அதனால தனி மனித விஷயத்திலையும் தலையிடலாம், சமுதாய விஷயத்திலையும் தலையிடலாம். பொருளாதார விஷயம் இருக்கு. நான் கேட்கிறேன், தனி மனித விஷயம். இப்ப நான் ஒரு பொருளை வாங்கி டூப்ளிகேட், உதாரணமா ஒரு பான்ஸ் பவுடர் இருக்குது, அது ஒரு கம்பெனி, இது அதே மாதிரி ஒரு டப்பா நான் தயாரிச்சு அதுல கொஞ்சம் வெள்ளை மாவு போட்டு அரிசி மாவு போட்டு கொஞ்சம் மாசத்தை ஊத்தி நான் விற்கிறேன். இது தனி மனிதனுடைய செயல் எடுத்துக்கொள்வதா, அல்லது அது சமுதாயத்தினுடைய பாதிக்கும் எடுத்துக்கொள்வதா? இது தனி மனித செயலா? அப்ப இப்படி விற்கிறான்னு சொன்னா அவனை எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ணணுமா இல்லையா? மதமோ ஏதோ ஒண்ணு தலையிடணும், ஒரு மேலாண்மை இருக்கணும். ஏன்டா டூப்ளிகேட் விற்கிறேன்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரியா உள்ளது. ஒரு வியாபாரம் பண்றான், கலப்படம் பண்றான், கலப்படம் பண்ண கூடாதுங்கிறதுல மதம் தலையிடணும். மதம் தலையிட்டு அவனுக்கு அறிவுரை சொல்லணும். ஆட்சி இருந்துச்சுன்னு சொன்னா அதை அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து நிறுத்தணும். அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இன்றைக்கு நம்ம ஆட்சியாளர்களை பார்க்கிறோம், வட்டியை அடிப்படையை கொண்ட பொருளாதாரம் தான் இருக்கு. தனி மனிதன்ல இருந்து கவர்மெண்ட் வரைக்கும் எல்லாமே மனிதாபிமானம் செத்து போச்சு. முழுக்க முழுக்க வட்டி. இந்த நாட்டில் வரக்கூடிய வரி பணத்துல 26% வட்டிக்கு போகுது. நம்ம நாட்டில் நம்ம கட்டக்கூடிய வரி இருக்குது, அந்த வரியில ₹1 வரி கொடுத்தோம்னு சொன்னா 26 காசு வட்டிக்கு போகுது. இது ஏறிக்கிட்டு போகுது ஆண்டுதோறும் கடன் வாங்கி. அப்ப இந்த வட்டியை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தை இஸ்லாமிய மதம் தடுக்குது, கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணுது. இஸ்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வறுமையானால் வட்டி அடிப்படையில் உள்ள பொருளாதாரத்தை தடுக்கும். அதனால மதங்கிறது அது ஒரு எல்லாத்திலையும் தலையிடலாம், பொருளாதாரத்தை தலையிடலாம், அரசியல்ல தலையிடலாம், எல்லா விஷயம் தலையிட்டாதான் ஒழுங்குக்கு வரும். இப்ப ஐயா அவர் கேட்ட கேள்வி முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டா,
ஆப்கான்ல உள்ள அந்த தாலிபான்கள் மத அடிப்படையில் அவங்க அந்த நாட்டை உருவாக்குறாங்க. இந்தியாவில் அதே மாதிரி இங்க உள்ளவர்களும் மத அடிப்படையில் உண்டானால் அதையே எதிர்க்கணும், ரெண்டும் ஒண்ணுதானா? அது கேள்வி. நான் கேட்கிறேன், ஒரு மதத்தவர்கள் மாத்திரம் வாழக்கூடிய ஒரு நாட்டில் அந்த மதத்தவர்கள் மாத்திரம் அப்படி ஒரு ஆட்சியை கொண்டு வந்தார்களே ஆனால் அந்த நாட்டுக்குள் எந்த பிரச்சனையும் வராது. இப்ப நேபாளம் இருக்குது. நேபாளம் இந்து நாடு, உலகத்தில் இருக்க ஒரே இந்து நாடு எது? நேபாளம். இந்தியா இந்து நாடு கிடையாது. நேபாளம்ங்கிறது அங்க உள்ள குடிமக்கள் எல்லாம் இந்துக்கள் தான். வேற மதத்துக்காரங்க இருந்தாங்கன்னா பிழைக்க போனவங்களா இருப்பாங்க. வேற மதத்துக்காரங்க இருந்தாங்கன்னா சவுதியில போய் பிழைக்க போயிருக்கோம்ல நம்ம, அந்த மாதிரி இருப்பாங்களே தவிர அவர்கள் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இந்து நாடுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. நேபாளத்தில் ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா இந்து மக்கள் வாழ்றாங்க, இந்து நாடுங்கிறாங்க. அந்த மக்கள் விரும்புற வரைக்கும் அது ஓடிக்கிட்டு இருக்கும். ஆப்கானிஸ்தான்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க கிறிஸ்தவர் கிடையாது, அங்க இந்து கிடையாது, அங்க பௌத்தர் கிடையாது. 100% முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் போய் முஸ்லீம் அடிப்படையில் ஆட்சி பண்றேன்னு சொன்னாங்கன்னா அதை முஸ்லீம்ல அவங்க ஒத்துக்கிட்டான்னு சொன்னா நம்ம அதை தலையிட முடியாது. பல மதத்தவர்கள் குடிமக்களா இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் பாகிஸ்தான்ல செஞ்சா அதை ஒத்துக்கிற முடியாது. ஏன்னா பாகிஸ்தான்ல முஸ்லீம் மட்டும் இல்ல, முஸ்லீம் குடிமகனா இருக்கிறான். இங்க எப்படி முஸ்லீம்கள் சிறுபான்மையா இருக்கிறோமோ அது மாதிரி அங்க இந்துக்கள் பாகிஸ்தான்ல சிறுபான்மையா இன்னைக்கு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, புத்தர்கள் இருக்கிறாங்க. பாகிஸ்தான்ல கொண்டு வர மாட்டான், கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தா உலகம் கேட்கும். உலக நாடுகள் அதிருப்தி இல்ல, உள்நாட்டில் பெரிய பிரச்சனை ஏற்படும். வேற வேற மாதிரி வன்முறையில மக்கள் ஈடுபடுவாங்க. அங்க உள்ள சிறுபான்மை மக்கள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நினைக்குவாங்க. அப்படிப்பட்ட நாடுகள்ல கொண்டு வந்தால் அது எதிர்க்கப்படணும். இந்தியா அது மாதிரி உள்ளது. பாகிஸ்தான், இந்தியாவெல்லாம் ஒரு மதத்து மக்கள் வாழக்கூடிய நாடு இல்ல, பல மதத்து மக்கள் குடிமக்களா வாழ்றாங்க. நம்ம வேற மதத்து மக்கள் அகதியா வந்திருந்தாங்கன்னா அதை கூட செயல்படுத்தலாம். இப்ப சவுதி இருக்க எல்லா முஸ்லீம் தான், ஆனா இந்துக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க? அந்த நாட்டு குடிமகனா இருக்க மாட்டாங்க, இங்க இருந்து போய் தொழில் நடத்த போனவங்களா இருப்பாங்க. அப்படி இருக்கிற வரைக்கும் விவகாரமும் வராது. இந்தியாவில் கூட எல்லாரும் இந்து மக்களா இருந்தார்களே ஆனால், அப்போ ஒரு மதத்தின் ஆட்சி கொண்டு வர முயற்சி பண்ணார்களே ஆனால் இந்தியாவில் கூட குழப்பம் வராது, இந்தியாவில் கூட பிரச்சனை வராது. பிரச்சனை வரக்கூடாதுங்கிறத நம்ம வேணாங்கிறோம். பிரச்சனை வராத இடத்துல கொண்டு வந்திருக்கேன். சரி, ஆப்கான்ல இதை எதிர்த்து ஆப்கான் மக்கள் ஏதாவது பண்ணாங்களா? அதான் நீங்க கவனிக்க வேண்டியது. ஆப்கான்ல கொண்டு வந்துட்டான். ஆப்கான்ல இதை எதிர்த்து ஆப்கான் மக்கள் போராட்டம் பண்ணது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. நேபாளத்துல நேபாள மக்கள் யாரும் இந்து ராஜ்யத்தை எதிர்த்து ஏதாவது போராட்டம் பண்ணிருக்காங்களா? நமக்கு தேவையில்லை. அப்புறம் அந்த நாட்டு மக்கள் அதை ஏத்துக்கிற பொழுது நம்ம ஏன் இன்னொரு நாட்டு மக்களையும் அதுல போய் தலையிடணும்? அதான் அதுல உள்ள விஷயம். ஹலோ, என் பேர் ஜானு. நான் வண்டிக்கார தெருவில் கடை வச்சிருக்கேன். எனக்கு நீங்க இறைவன் இறைவன் என்று எதுக்கெடுத்தாலும் வாயார பொழுதுட்டு இருக்கீங்க. இறைவன் மிக பெரியவன், ரொம்ப பலமிக்கவன், அப்படி இப்படின்னு ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கடவுள் மேல நம்ம ரொம்ப சந்தேகமாகி மக்கள் மத்தியில் பல விதமான வேறுபாடுகள்லாம் ஆகிப்போச்சு. கிறிஸ்தவர்கள் இயேசுநாதர் வணங்குறாங்க, நீங்க உருவம் இல்லாத இறைவனை வணங்குறீங்க. அவன் ஒருவன் வேற சொல்றீங்க, ஆண்பாலா பெண்பாலாங்கிறது குழப்பமாகி போச்சு. இந்துக்கள் சிவபெருமானை வணங்கிட்டு இருக்காங்க. இறைவன் உண்மையில ஒருவன் இருந்தானா நேரம் பூமியில இறங்கி நான் தாண்டா கடவுளும் உன் தாண்டா படைச்சேன், இப்படி தாண்டா வாழணும், இந்த புத்தகத்தை தான் படிக்கணும், இதான் என்னுடைய கொள்கை, இதை மீறி வரவங்களுக்கு எல்லாம் சொர்க்கம் நரகம் அப்படின்னு டைரக்டா சொல்லலாம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இறந்தாரு இங்க வந்தாரு அப்படின்னு நம்ம கேள்வி வாயில கேட்டிருக்கோம். பகுத்தறிவு உள்ள ஒரு இறைவன் ரொம்ப அறிவாளியா உள்ள இறைவனா இருந்தா ஒரு சில வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி பின்னாடி வர ஜெனரேஷனுக்கு போட்டுக்காமி அப்படி இப்படி டெவலப் ஆகிருவான், பார்க்கலாம், என்னை பத்தி பயப்படுவாங்க சொல்லலாம். இப்படி கடவுள் இருக்காரு நம்ம மக்கள் மத்தியில ரொம்ப பரவலப்படுத்திக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க. நமக்குள்ள பல வகையான வேறுபாடுகளை வீழ்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இறைவன் எப்பத்தான் நேரம் சொல்லுவாரு, ஏன் நம்மளை கண்டு ஒளியிறாரு? இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அழகான கேள்வி கேட்டிருக்காரு. அதாவதுங்க, அவருடைய அழகான கேள்வி, நல்ல கேள்விதான் கேட்டிருக்காரு. எல்லாரும் இறைவன் இறைவன்கிறோம், அவர் ஒருத்தரும் பார்க்கல, நம்மள்ட்ட நேரம் சொல்லிட்டு போயிட வேண்டிய நான் தான் இறைவன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதுல பல விஷயங்களை நீங்க பார்க்கணும். நேர சொன்னாதான் ஏத்துக்கிறவேங்கிறது இருக்குல்ல, இது பகுத்தறிவு பூர்வமான வாதம் கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்களை நேர அதாவது மனிதன் பகுத்தறிவாதி என்பதை நேர பார்க்கறது கண்ணு, 5 புலன்ல ஒண்ணு. இந்த 5 புலனுக்கு மேல 6வது புலன் ஒண்ணு கடவுள் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம மனுஷன் என்ன பண்றோம்னு கேட்டா 5 புலனுக்கு உள்ளதை நம்புறோம், 6வது பகுத்தறிவு இருக்குத அதை கொண்டு ஆய்வு செஞ்சும் நம்புறோம். ஆய்வு செஞ்சு நம்புற விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்து நம்புறது இல்ல. இப்ப நம்ம நம்புறதுல இருக்கிறவங்கள கண்ணால பார்த்து நம்புறோம், காதால கேட்டு நம்புறோம். நம்ம கண்ணாலே பார்க்கற ஒரு சத்தம் வருது வெளியில,
சத்தம் வந்து என்ன பண்ணிடுவோம், யாரோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு என்ன செய்வோம், அது இன்ன சத்தம் தான் இந்த விளங்கிக்கிறோம். ஒரு வாசம் வருது, வாசத்தை நம்ம கண்ணால பார்க்கல யாருமே, ஆனா மூக்கு தான் சொல்லுது இது இன்ன வாசம், மல்லிகைப்பூ வாசம், அதை வந்து நம்ம விளங்கிக்கிறோம். முகர்ந்து பார்த்து என்ன செய்யறோம், அதை விளங்கிக்கிறோம். அது மாதிரி இது இனிக்குது, இது புளிக்குது, இது கசக்குது, இது அப்படி இருக்குது. அது மாதிரி என்ன செய்யறோம், சுவைத்து பார்த்த நாக்குனால சில விஷயங்களை அறிந்து கொள்ளுகிறோம். தொட்டு பார்த்து இப்ப முதுகுக்கு பின்னாடி எறும்பு கடிக்கும், எறும்பு கடிக்குன்னு கரெக்டா நம்ம நினைஞ்சிருவோம், கண்டுபிடிச்சிக்கிறோம் பார்க்காமலேயே. அப்ப இந்த 5 புலன்களால் அறியக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இப்படி 5 புலன்களை கடவுள் வந்து மனிதனுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த 5 போக 6வது ஒண்ணு கொடுத்திருக்கிறார். 6வது என்ன தெரியுமா, ஒன்றிலிருந்து இன்னொன்றை அறிந்து கொள்வது. ஒன்றை பார்த்து இன்னொன்றை அறிந்து கொள்வது இருக்குதே, இது கடவுள் கொடுத்திருக்கிற பகுத்தறிவின்பாற்பட்டது. இப்ப நம்ம இங்க இருந்து பாக்குறோம், ஒரு புகை வருது, புகை வருது, உலகத்துல பார்த்தா பயங்கரமா புகை வருது. இங்க உட்கார்ந்து சொல்லுவோம் எங்கேயோ அங்க தீ பிடிச்சிருக்குது அப்படிமோ. தீயை நம்ம பார்க்கல, புகையத்தான் பார்த்தோம். நாம பார்த்தது புகையை பார்க்கறோம், அப்படி பயங்கரமான புகை வருது. புகை வர்றதை பார்த்து நம்ம என்ன அறிவாளி என்ன முடிவு பண்றோம், அங்க தீ பிடிச்சிருக்குது, தீயை கொண்டாந்து காட்டுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். புகை பிடித்திருப்பது, புகை வருவது என்பது தீயினுடைய வெளிப்பாடு. புகை இருந்தா என்ன இருக்காங்க, கீழே தீ இருக்கும் அப்படின்னு விளங்கிக்கிறோம். அப்ப கண்ணால பார்த்துதான், புகையத்தான் கண்ணால பார்த்தமே தவிர நெருப்ப கண்ணால பார்க்கல. இந்த மைக் இந்த வச்சிருக்குது, இத வந்து ஒருத்தன் கண்டுபிடிச்சான்னு நான் சொல்றேன், அதெல்லாம் கிடையாது, அவனை கொண்டாந்து காட்டு நீங்க சொல்லக்கூடாது. இது ஒருத்தங்க விவரமான ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னா, இந்த மைக்கு சொல்லுது இது ஒரு விவரமானவன் தான் கண்டுபிடிச்சிருப்பான். ஏன்னா நான் பேசுறத இவ்வளவு பேருக்கு எடுத்து தருதுன்னு சொன்னா இதை ஒரு கூமுட்டை செஞ்சிருக்க மாட்டான், நல்ல ஒரு அறிவாளி தான் செஞ்சிருப்பான்னு நான் சொல்றேன். அவனை வந்து சொல்ல நீ கேட்க கூடாது. இது பேசுதுல, இது உங்கள்ட்ட பேசுது, மைக்கு சொல்லுது இதை வந்து விவரமான ஒருத்தன் தயாரிச்சிருக்கிறான்னு சொல்லி. அப்படிங்கையில நீங்க இந்த உலகத்தை பாக்குறீங்க, இந்த உலகத்தை பாக்குறீங்க, பாத்தீங்கன்னா நம்ம பகுத்தறிவெல்லாம் பதில் சொல்வதற்கு திணறக்கூடிய பல அதிசயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. பகுத்தறிவை கொண்டு உங்களால வந்து அந்த விடை சொல்ல முடியாது. அந்த மாதிரியான அற்புதங்கள் வந்து இந்த உலகம் முழுவதும் சதறி கிடக்குது. அதையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா கண்டிப்பா இது வந்து தானாக உருவாகி இருக்க முடியாது, சர்வ சக்தி மிக்க ஒருவனால் இயக்கப்படுது என்பதை அது தெரிந்து கொள்வதற்கு நிறைய சான்றுகள் இருக்கு. நம்ம வாழக்கூடிய இந்த பூமி எடுத்துக்கிறோமே, இந்த பூமி ஒரு குறிப்பிட்ட நிர்ணய பிரகாரம் சுழலுது. இது வந்து சுத்துது, தன்னைத்தானே சுத்திக்கிறது, சூரியனை சுத்தி வருது, நமக்கு தெரியும். தன்னைத்தானே சுத்துது, சூரியனை சுத்தி வருது. இந்த சூரியனை சுத்துவதும் தன்னைத்தானே சுத்துவதும் ஏதோ கண்ணா பின்னாண்டு சுத்துதானே, அப்படி கிடையாது. அது ஒரு நிர்ணயித்த ஒரு வரம்புக்கு உட்பட்டு சுத்து, நிர்ணயிப்பு இல்லாம சுத்தல. கொஞ்சம் சலசலப்பு இல்லாம ஐயா, கொஞ்சம் சலசலப்பு இல்லாம இருங்களேன். சரி, அப்ப இந்த சூரியனை பூமி சுத்துது இல்லையா, இந்த பூமி சுத்துவது என்பதற்கு ஒரு திட்டமிட்ட ஒரு பாதையும் ஒரு நேரமும் ஒரு ஒழுங்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் என்ன பண்றான் தெரியுமா, இத்தனாம் தேதிக்கு இத்தனை மணிக்கு சூரிய கிரகணம் ஏற்படுதுன்னு சொல்றான் மனுஷன் சொல்றான்னா இவன் உண்டாக்கல. இத்தனை மணிக்கு இத்தனாம் தேதிக்கு ஏற்படும் சொல்றான்னு சொன்னா அதனுடைய இயக்கத்துக்கு ஒரு நிர்ணயித்த பாதை இருக்குது, நிர்ணயித்த நேரம் இருக்குது. கரெக்டா சுத்திக்கிட்டு வர்றதுனாலதான், ஒரு சீரா வர்றதுனாலதான் இத்தனை மணிக்கு வரும். இன்னென்ன ஊர்ல இவ்வளவு நேரத்துல இருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் அது காட்சி தரும். இந்த ஊர்ல முழு கிரகணமா இருக்கும், இந்த ஊர்ல அரை கிரகணம் இருக்கும், இந்த ஊர்ல கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். அப்படி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு வந்து வச்சு பாருங்க கிரகணம், அது லண்டன் துருக்கில இருந்து ஆரம்பிச்சு லண்டன் வரைக்கும் நம்ம பார்த்தோம். டிவியில உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் என்னென்ன ஊர்ல எப்ப வரும். இதை வருவதற்கு முன்னாடியே அவன் சொல்றான், 70 வருஷத்துக்கு ஒரு வரக்கூடிய வால் நட்சத்திரத்தை வந்து அதை சொல்றான், இந்த நட்சத்திரம் வந்து இந்த வருஷத்துல வரும், 1971 வரும், அப்புறமேல 1985 வரும் அப்படின்னு கரெக்டா என்ன செய்யறான். என்னென்ன வருஷத்துல என்னென்ன மாசத்துல என்னென்ன தேதியில அந்த ஒரு வால் நட்சத்திரம் வருங்கிறத கூட இவன் சொல்றான், மனிதனால் சொல்றான். மனிதன் சொல்றான்னா என்ன அர்த்தம், அது மாதிரி அது அமைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். மனிதன் சொல்றான்னு சொன்னா இவன் போய் அதை உருட்டி விட்டு வரல, இயக்கி விட்டுட்டு வரல, அதனுடைய பாதை வந்து வரையறுக்கப்பட்டிருக்கிறதுனால அது வருது. நம்ம அந்த அதிசயத்தை பார்க்கிறோம், அற்புதத்துல அற்புதமா பார்க்கிறோம். நீங்க போய் அதை பார்த்திருப்பீங்க, நான் எல்லா நிகழ்ச்சியும் சொல்லுவேன். காந்தி சமாதி பார்த்திருக்கீங்க, காந்தியுடைய அஸ்தி வச்சிருக்காங்களே கன்னியாகுமரியில, கன்னியாகுமரிக்கு நீங்க போனா பார்க்கலாம். காந்தியுடைய எரிச்ச சாம்பல் இருக்கிற அஸ்தி அதை வந்து எல்லா ஊர்களையும் வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி கொஞ்சம் எடுத்து நம்ம இதுல கன்னியாகுமரியில காந்திக்கு ஒரு நினைவு மண்டபம் எழுப்பியிருக்கிறாங்க, நினைவு ஸ்தூபி, அது உள்ள அந்த சாம்பலை வச்சிருக்கிறாங்க. அதுல என்னன்னு கேட்டா காந்தி பிறந்த நாள் இருக்கு பாருங்க, அன்னைக்கு மட்டும் அந்த ஒரு ஓட்ட வழியா சூரிய வெளிச்சம் அதுல படும், வெளிச்சம் நேரடியா படும், வெயில் படும். அதுக்கு முத நாளும் படாது, அதுக்கு பிந்தியும் படாது, 364 நாளைக்கு படாது. அந்த ஒரே ஒரு நாளைக்கு அந்த ஒரே ஒரு நேரத்துக்கு கரெக்டா அது படும். சூரியன் மேலதான் இருக்குது, ஓட்டையும் இருக்குது,
ஆனா அந்த ஓட்டை வழியா வெளிச்சம் வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குதுன்னா ஒவ்வொரு வினாடி நேரத்திலையும் அந்த சூரியன் எந்த டிகிரில இருக்குங்கிறத கணக்கு பண்ணி அந்த நாளைக்கு எந்த டிகிரில இருக்குமோ, காந்தி பிறந்த நாளைக்கு அக்டோபர் 2ஆம் தேதியாவது அன்னைக்கு எந்த இடத்துல சூரியன் இருக்குமோ அதையும் இந்த சாம்பலையும் 90 டிகிரில வச்சு கோட்டை போடுறாங்க. இந்த சாம்பல்ல இருந்து 90 டிகிரி வச்சு கோட்டை இழுத்து விட்டான்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த செவத்துல ஓட்டையை போட்டு கொண்டு போனா அந்த ஒரு நாளைக்கு மட்டும் இந்த சூரியன் கரெக்டா அங்க வந்து நின்றுது. அடுத்த நாளைக்கு போனீங்கன்னா 91 டிகிரி 90 அந்த டிகிரி குறைஞ்சு போயிடுது. அது மேல அந்த ஓட்டைக்கு மேல போட்டு உள்ள ஊடுருவி வராது. அந்த மாதிரி அமைச்சிருக்கிறான். இது அமைச்சிருக்கிறதுல ஆச்சரியம் கிடையாது. இதுல என்ன நமக்கு விளங்குதுன்னா ஒவ்வொரு வினாடிக்கு இந்த இடத்துல சூரியன் இருக்கணும், இந்த இடத்துல சந்திரன் இருக்கணும்னு சொல்லி அந்த அதிசயத்தை நம்ம கண் கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வாழக்கூடிய இந்த பூமி இருக்குது, இந்த பூமிக்குள்ள இருக்கிற எவ்வளவு அதிசயங்களை பார்க்கிறோம். தண்ணி தானே, தண்ணியால தானே சூழப்பட்டிருக்கு. ஒரு தண்ணியுடைய இயற்கையான தன்மை என்னன்னு கேட்டா வழிந்து ஓடுவது. இப்படி உருட்டி நிக்கிறது தண்ணி தன்மை இல்ல, ஆனா தண்ணி உருட்டி தான் நிக்குது. நீங்க தண்ணி உருண்டையை பிடிச்சு காட்ட இயலாது. ஆனா பூமி எப்படி இருக்குது? 2 மடங்கு தண்ணீராலும் 1 மடங்கு மண்ணாலும் சூழப்பட்டிருக்கு. நீங்க படிச்சிருக்கீங்க, எல்லாத்துலயும் படிச்சிருக்கீங்க. பூமி அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா 2 மடங்கு தண்ணீராலையும் 1 மடங்கு மண்ணாலையும் சூழப்பட்டிருக்குது. அப்ப தண்ணி எப்படி இருக்குதான்? தண்ணி உருண்டை. இது நீங்க வாழக்கூடிய பூமி வந்து தண்ணீரே உருண்டையாக இருக்கிறது. உருண்டையாக இருக்க வைக்கிறது எப்படி இருக்க முடியும்? நீங்க ஒரு தண்ணி உருண்டையை பிடிச்சு காட்டுங்க வைப்போம். தண்ணியை உருண்டையா பிடிச்சு காட்டுங்க, முடியாது. தண்ணி வந்து அப்படி விரிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா ஓட முடியாம அதுக்கு ஒரு பெரிய கவசத்தை கொடுத்து அப்படி ஒரு அதிசயம் கண் கூட நம்ம பார்த்து மிதக்குது அந்த இடத்துல. அது மாதிரி இது அதை இழுக்காது, இதை இழுக்க ஒன்னோட ஒன்று ஈர்ப்புல நிற்குது. எதனால நிக்குது இது? எதனால அந்த உருண்டை நிக்குதுன்னு கேட்டா பூமி சூரியனை இழுக்க, சந்திரன் இழுக்க, அது இழுக்க, இந்த காந்தத்துல ஈர்க்கப்பட்ட மாதிரி அப்படி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்குது. இந்த அதிசயங்களை எல்லாம் போய் பார்க்கணும். விண்வெளி ஆய்வு செய்யக்கூடிய ஒருத்தனும் நாத்திகனா இருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அவ்வளவு அதிசயங்களை பார்க்கறான். அவன் பார்க்கறான். நம்ம பூமியை நினைக்கிறோம். இந்த பூமியுடைய கணக்கு என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள படைப்புகள்ல நம்ம மனுஷன் தன்னைய பெருசா நினைக்கிறான், அவன் வாழுகிற பூமியை பெருசா நினைக்கிறான். இந்த படைப்புகளை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பூமிங்கிறது வந்து ரொம்ப 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 சின்னது. இந்த கேலக்சி, ஒரு கேலக்சிக்குள்ளேயே இது சின்னது. எப்படி இந்த உலகம் அமைக்கப்பட்டிருக்கு? நமக்கு தெரியக்கூடிய கோள்கள்ல சூரியன் பெருசு. நமக்கு தெரிகிற கோள்களை எடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் பெரிய கோள்களா கண்ணுக்கு தெரியுது. இந்த சூரியனை சுத்தி ஏராளமான கோள்கள் இருக்கு, அதை சுத்தி ஏராளமான நட்சத்திரங்கள் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து ஒரு கேலக்சின்னு கொண்டு வர்றான். இந்த ஒரு கேலக்சி மாதிரி இன்னும் ஏராளமான கேலக்சி இருக்கலாம். பால்வெளிக்குள்ள இந்த ஒரு கேலக்சி மட்டும் உலகத்துல இல்லையா? இப்ப நமக்கு தெரிகிற மாதிரி இந்த சூரியன் மாதிரி இன்னும் ஒரு சூரியன், இன்னும் ஒரு சந்திரன், இன்னும் ஒரு பூமி, இன்னும் ஒரு செவ்வாய், இன்னும் ஒரு சுக்கிரன், இது மாதிரி ஒவ்வொரு செட்டா இருக்கலாம். ஒவ்வொரு கேலக்சி என்ன இருக்கும், ஒவ்வொரு வகை வகையா இருக்குது. இப்படி எல்லாம் வந்து மொத்த பால்வெளியில உள்ள அம்புட்டையும் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பூமிங்கிறது இமயமலைக்கு பக்கத்துல வைக்கப்பட்ட ஒரு கடுகுல 1000 துண்டாக்கி வைக்கியோமே அந்த அளவுதான் பூமி. உலகத்து படைப்பு மொத்தத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல நம்ம எவ்வளவு பெருசுன்னு பாத்துக்கிறோங்க. நமக்கு எப்படி எறும்பு சின்னதா தெரியுதோ அதை விட சின்னதாக்கு இந்த பூமியுடைய சைஸ். இந்த அண்ட வெளியில மொத்தத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சின்ன ஒரு இதுன்னு பார்த்தோம்னா அப்ப எவ்வளவு பிரம்மாண்டங்கள் இந்த உலகத்துல பரவிவிடப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? எப்படி இது சாத்தியமாகுது? ஒன்றோட ஒன்று முந்துறது கிடையாது, ஒன்னோட ஒன்று மோதிக்கிறது கிடையாது. ஒரு வினாடி முந்திட்டு பிந்திருச்சுன்னா கதை முடிஞ்சு வருங்க. இந்த சுத்திக்கிட்டு வர்றதுல வந்து இதுக்குன்னு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. சந்திரனுக்கும் ஈர்ப்புற சக்தி இருக்குது, சூரியனுக்கும் ஈர்க்கிற சக்தி இருக்குது, பூமிக்கும் ஈர்க்கிற சக்தி இருக்குது. இந்த ஈர்க்கிற சக்தியில ஒரே ஒரு பொருளுடைய ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் கூடுனாலும் முடிஞ்சு போச்சு, கொஞ்சம் குறைஞ்சாலும் முடிஞ்சு போச்சு. பூமி தன்னுடைய ஈர்ப்பு சக்தியில கொஞ்சம் குறைச்சிருச்சுன்னு வைங்க, சந்திரன்ல ஒரு இழுப்புல போய் முட்டிடும், இலையாச்சு போய் அது இழுத்துருங்க. இதை அதனுடைய ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாச்சுன்னு வைங்க, அது பிடிச்சி இதை சரண்டு இழுத்துரும். இது போய் செவ்வாயில மோதினா என்ன ஆகும்? ஒண்ணு மிஞ்சாது. அப்ப ஒரு கொஞ்சம் கூட அதனுடைய ஈர்ப்பு சக்தி கூடாம குறையாம காந்தத்துல பேலன்ஸ் பண்ணுவோமே, நடுவுல இரும்பை வச்சுக்கிட்டு இங்கிட்டு ஒரு காந்தம் அங்கிட்டு ஒரு காந்தத்தை வச்சு அந்த இரும்பை டான்ஸ் ஆட விடுவோமே, இங்கிட்டும் போக விடாம அங்கிட்டும் போக விடாம ஒரு நூலு போச்சுன்னா ஏதாவது இழுத்துரும். ஒரு அந்த மாதிரியாக இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு கோளையும் பின்னி வச்சிருக்குங்க. இந்த உலகம் அமைக்கப்பட்டிருக்க சூரிய சந்திரன் எல்லாமே எப்படி இருக்கப்பட்டிருக்குன்னா அந்த மாதிரி அதிசயத்தை நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் விட்டு தெரியுங்க. இந்த பூமிக்கு உள்ள கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அதிசயத்தை பகுத்தறிவு பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு அதிசயத்தை கண்ணுக்குள்ள நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க இந்த செவர் இருக்கிற இந்த கல்லு, இதை உங்க விரல்னால ஓட்ட போட முடியுமா? வெறும் விரல்னால ஓட்ட போட முடியாதுல. ஒரு கடுகு போட்டு போடுங்க. இதை ஒரு கடுகு செவத்துல வந்து ஒரு விதை விழுந்துச்சுன்னா அது ஊடுருவிக்கிட்டு போய் செவத்துக்குள்ள நுழைஞ்சி பொழந்து எத்தனை நீங்க ஆலமரத்தை இதெல்லாம் பார்ப்பீங்க. செவர்களுக்கு மேல மரம் முளைச்சிருக்கும்,
அதை ஊடுருவிக்கிட்டு போகுத கடப்பாரை வச்சு அடிச்சுட்டா உள்ள முடிச்சது அதனுடைய வேற வந்து கிள்ளுனா துண்டா போயிடும். அந்த மெல்லிசான வேறு தான் அப்படி அப்படி அசைச்சு அசைச்சு உள்ள நுழைஞ்சிருது. அது நுழையக்கூடிய அளவுக்கு அது வல்லமை எவன் கொடுத்தான்? எந்த அறிவு ஒத்துக்கிறது? இது இப்படி கிள்ளுனா உடைஞ்சு போயிடும். அந்த வேருடைய சக்தி எவ்வளவுன்னு கேட்டா, ஒரு ஆலமரத்தினுடைய வேறு விதையில முளைக்குத அந்த வேருடைய சக்தி எவ்வளவு? கல்ல ஊடுருவிட்டு போக முடியுமா? பாறைய காங்கிரீட் கட்டடங்களை எல்லாம் செதற வச்சு போடுது. மரத்துல மரம் முளைச்சிருதுங்க செவத்துக்குள்ள. நீங்க போய் விரல விட்டு ஓட்ட விட முடியாது. ஜம்பர் வச்சு அடிக்கிறீங்க. ஜம்பர் பத்தலன்னு இப்ப ட்ரில்லிங் மிஷின் போட்டு அடிக்கிறீங்க. ஆணி போடுறதுக்கு நீங்க ட்ரில்லிங் மிஷின் பண்ற வேலையை அது பண்ணிட்டு போயிடுது. அப்ப இது என்ன, நமக்கெல்லாம் மிஞ்சி என்னமோ ஒரு ஆற்றல் சக்தி இருந்து வேலை செய்ய நமக்கு தெரியலையா? நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பெரிய ஒரு அற்புதம், பெரிய ஒரு அதிசயம் நமக்கு மத்தியில் நடந்து இந்த பூமிக்குள் நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு இடத்துல விதையை போடுறோம், ஒரு மாங்கொட்டையை போடுறோம், ஒரு புளிய மரத்தை இதை போடுறோம். ஒரே தண்ணி, ஒரே காத்து, ஒரே மண்ணு. இது இனிக்குது, அது பிடிக்குது. என்ன அதிசயம்ங்கிறீங்க? இவ்வளவு நிறங்கள் இப்படி வருது பாக்குறோம். ஆயிரக்கணக்கான இலை, லட்சக்கணக்கான இலை ஒரு மரத்துல வருது. அது ஒரே ஒரு ஆலமரத்து விதையில் இருந்துச்சு. ஆலமரத்து விதைங்கிறது எவ்வளவு பெருசா இருக்கு? எவ்வளவு பெருசா இருக்கும்? ஒரு கடுகுல காவாசி இருக்குமா? இருக்கும். அந்த கடுகுல காவாசி இருக்கக்கூடிய காவாசி கூட இருக்கு, அதை விட சின்னதா இருக்கும். அந்த ஆலமரத்து விதையை போட்ட உடனே அதுக்குள்ள என்னென்ன அடங்கி இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு பிரம்மாண்டமான மரம், இவ்வளவு இலை, இவ்வளவு சாயம் எங்க இருந்து கிடைச்சுன்னு இந்த மண்ணுக்குள்ளே அந்த கலரை காணும். அந்த இலை இருக்க இவ்வளவு கலர் வேணும்னு சொன்னா எத்தனை மூட்டை சாயத்தை கொண்டே கொட்டுறதுங்கிற. நம்ம ஊத்துற தண்ணியிலேயே அந்த கலரை காணும், அந்த மண்ணுலயும் அந்த கலர் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இனிக்குதுங்கிற மாம்பழம் இனிக்குது, மண்ணும் இனிக்கல, தண்ணியும் இனிக்கல, காத்தும் இனிக்கல, அதுல போற விதையும் இனிக்கல, ஒண்ணும் இனிக்கல, ஆனா பழம் இனிக்குது. இதெல்லாம் எங்க இருந்து யாரு கொடுக்குறா? இதெல்லாம் ஏதோ ஒரு நமக்கு மேல இருந்து ஒரு சூப்பர் பவர் வந்து இயக்கிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம சாதாரண மேம்போக்கான பகுத்தறிவாளர்கள் தான் மறுக்கிறாங்களே தவிர, மேம்பட்டவன் இருக்கான் பாருங்க, ஆய்வு பண்ணி ஆம்ஸ்டாங்க கால எடுத்து வச்சவன ஓகாடுன்ட்டாங்க. அவன் அந்த அதிசயத்தை பார்த்துவிட்டு நம்ம இங்க உட்கார்ந்துகிட்டு இல்லாமோ அதை பார்த்தா பாருங்க அந்த அதிசயத்தை. கடவுளே நீ செஞ்ச அற்புதம், என்ன அற்புதம்! அவன் ஆயிலிருந்து வந்த வாசனை. ஏன் அந்த மாதிரி ஆய்வு பண்ணக்கூடியவர்களுக்கு மேல குர்ஆன்ல கூட அப்படித்தான் சொல்லப்படுது. நீங்க கடவுளை நம்பணுமா? யதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானங்களும் பூமியும் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றன கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்க. அப்ப கடவுளை கொண்டாந்து காட்டினா தான் நம்புவேன்னு சொல்லக்கூடாது. அவன் இருப்பதற்குரிய சான்றுகளை நிறைய கோடிக்கணக்கில் இணைஞ்சிருக்கான். கடவுள் வந்து வச்சிருக்கான், நமக்கு பதிலே சொல்ல முடியல. ஒரு சின்ன உதாரணம், தேனியை பத்தி பேசணும். தேனி இருக்குல்ல, தேனி ஒரு சின்ன கொசு. உங்களை வந்து சகோதரர் இருக்காரு, மெட்ராஸ்லாம் வந்திருக்கல, நீங்க வரல இல்ல, அவர் மெட்ராஸ்ல ஒரு தெருவில் இறக்கி விட்டேன்னு வைங்க, ராமநாதபுரம் தெரியாது, அப்படி பிறகு மெட்ராஸ். இந்த தேனி இருக்கு பாருங்க, ஒரு பகுத்தறிவு இல்லாத ஒரு ஜீவன் பல லட்சக்கணக்கான மைல் பிரயாணம் பண்ணி போயிட்டு எங்கே இருந்து புறப்பட்டு அங்க வந்துருமா? எங்கே பல லட்சக்கணக்கான மைலுங்க. என்ன அடையாளம் இருக்கு? மனுஷனாச்சும் அவனுக்கு என்னென்னமோ வைக்கணும், கை காட்டுலாம் வைக்கணும். இப்படி வடக்க போ, கும்பகோணம் இப்படி, ராமேஸ்வரம் இப்படிலாம் வைக்கணும். இப்படிலாம் வச்சா கூட எவனாவது போஸ்டர் கிட்ட ஒட்டான விசாரிச்சுட்டு தான் வரணும். அதுக்கு என்ன பண்ணுது? எந்த ஒரு அடையாளமும் இல்லாம லட்சக்கணக்கான மைல்களுக்கு போயிட்டு அது பாட்டுக்கு சும்மா சாதாரணமா திரும்பி அந்த கூட்டுக்கு வந்துருது. பயணம் எவ்வளவு செய்யலாம்? ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கான மைல் போனாலும் சரி, 15 நாள் பறந்து போனா எவ்வளவு தூரம் போகும்? கரெக்டா திருப்பி வந்துருமா? வரணும்னு நினைக்கும் போது கரெக்டா கூட்ட நோக்கி வந்துருது. இப்படியாக கடவுள் படைப்புகள்ல நிறைய அதிசயம். எப்படி சாத்தியம்? எப்படி இது யாவும் வச்சுக்கிற முடியுது? மனுஷனுக்கு முடியாத ஒன்று பகுத்தறிவற்ற அந்த சின்ன ஜீவனுக்கு எந்த கண்ணை கொண்டு எந்த பொருளை அடையாளம் வச்சுட்டு அது வருது? இப்படி நிறைய இருக்கு, இப்படி பேசிட்டு போகலாம். அதனால நம்ம கடவுளை பார்த்தா நம்புன்னு சொல்லக்கூடாது. கடவுளை எது கடவுளை பண்ணிருக்காருன்னு கேட்டா, பார்த்துட்டா நம்புறதுல ஒரு பெரிய அதிசயம் கிடையாது. பார்க்க உதாரணமா என் தாய் இருக்கிறா, என் தாயை வந்து நான் தாய் கற்புள்ள நான் நம்புறேன். நீ வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுனா எப்படி காட்டுறது? அது நம்பிக்கை அடிப்படையில் தான். என் தகப்பனுக்கு தான் இவர் தான் என் தகப்பன் நான் நம்புறேன் இல்லைங்க. அப்படி நம்பினா தான் இந்த தகப்பன் வந்து என்ன ஏத்துக்குருவாரு. நான் சந்தேகப்படுறேன், நீ தான் எனக்கு தகப்பங்கிறது நான் எப்படி நம்புறதுன்னு நான் என் தகப்பன் போய் கேட்டேன்னா அப்படி கேட்கக்கூடாது. அப்படி கேட்கறதுக்கு அறிவுபூர்வமா அதுக்கு காரணம் இருந்தாலும் அப்படி கேட்ட தகப்பனோட அன்பை பெற முடியாது. அதே மாதிரி தான் கடவுள் என்ன நினைக்கிறாருன்னா, என்னை நம்புறதா இருந்தா உனக்கு கூட அறிவை கொண்டு ஆய்வு பண்ணி நம்பு. நல்லவனுக்கு பரிசு, கெட்டவனுக்கு நான் தண்டனை கொடுக்கணும். வந்தா எல்லாரும் நம்பிடுவாங்க, பெரிய அதுக்கு பரிசை கொடுக்க முடியாது. கடவுள் நேரம் வந்த பிறகு எல்லாரும் தான் நம்பிடுவான். அப்புறம் பரிசு எப்படி கொடுக்கிறது, தண்டனை எப்படி கொடுக்கிறது? மனிதன் வந்து அவன் முயற்சியில பாக்கியத்தை அடையணுங்கிறதுக்காக வேண்டி கடவுள் தன்னை மறைத்து கொண்டு தன்னுடைய சான்றுகளை உலகத்துல பரவ வச்சிருக்காரு. அப்படித்தான் இஸ்லாம் சொல்லுது. மைக்க ஆன் பண்ணுமா? நீங்க முதல்ல கொஞ்சம் சாப்பிட்டுருங்க அதை, ஏன்னா உங்க குரல் வந்து சரியில்லை, பிசிறடிக்க ஆரம்பிக்குது. என் பெயர் பாலகிருஷ்ணன், நான் சக்கரக்கோட்டையில் வசித்து வருகிறேன்.
அன்பிற்குரிய சகோதரர் அவர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள். நீங்கள் விஜய் டிவியில் ஒவ்வொரு வாரமும் 8 இருந்து 9 மணி வரை ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இஸ்லாம் ஓர் இணைய மார்க்கம் நிகழ்ச்சியை நான் 13 வாரங்களாக பார்த்து வருகிறேன். அதில் என்னவென்றால், முதலாவதாக நீங்கள் ஒரு புரோகிராமை நடத்துகிறீர்கள், அதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறீர்கள். இரண்டாவதாக நீங்கள் பதில் சொல்ல போகும்போது பாதியில் விளம்பரத்தை போட்டு விடுகிறீர்கள். இப்பொழுது சகோதரர்கள் விளம்பரம் என்றாலே அடுத்த சேனலை உடனே மாற்றி விடுகிறார்கள். இப்போ வசதியாக ரிமோட் இருக்கு. முன்னாடினா போய் எந்திரிச்சு போய் அடிக்கணுமேங்கிறக்காண்டி அழுப்புப்பட்டுக்கிட்டு கூட உட்காந்துருவாங்க. ஆனா இப்போ ரிமோட்டுங்கிறனால டக்கு டக்குன்னு உடனே அடுத்த சேனலை மாற்றி விட்டுறாங்க. அதனால நீங்க நல்ல ஒரு அருமையான அறிவியல் பூர்வமான செய்திகளை ஒளிபரப்புகிறீர்கள். அந்த செய்திகளை கொஞ்சம் முன்னாடியே ஒரு 2-3 செய்திகளை ஒளிபரப்பினாலும் பரவாயில்ல, 2 செய்திகளை தான் ஒளிபரப்புகிறீர்கள். மூன்றாவதாக செய்தி ஒளிபரப்புவதோட இந்த வாரம் தான் நான் பார்த்தேன், 3வது ஒரு கேள்வியோட பாதியில் நிறுத்திவிட்டு அடுத்த வாரம் இதனை தொடர்ச்சியை காணுங்கள் என்று சொல்லிவிட்டீர்கள். அப்படி ஒரு புரோகிராமில் நாங்கள் மறந்துவிட வேண்டியதாக இருக்கின்றது. அருமையான புரோகிராமுக்கு நாங்கள் ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துகிறேன். இப்பொழுது என்னுடைய கேள்வியை கேட்கிறேன். அதாவது இந்து மதம், முஸ்லிம் மதம், கிறிஸ்தவ மதத்தில் இடையே 2 மதங்களே இந்து மதத்திலும் கிறிஸ்தவ மதத்திலும் தான் பல வேறுபாடுகள் இருந்தது. ஆனால் முஸ்லிம் மதத்தில் மட்டுமே ஒரே கொள்கையை கடைபிடித்து இருந்தீர்கள். இப்பொழுது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்று ஒன்று புதிதாக ஆரம்பித்து 2 வேளை தொழுதால் போதும், நோன்பு இருக்க வேண்டாம், இப்படியெல்லாம் பல கோரிக்கைகளை வைத்து உங்களுடைய ஒரு வித கொள்கைகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய காரணம் என்ன? ஏன் அந்த முஸ்லிம் முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஏன் இப்படி செய்கிறது? மித்த எங்கள் இந்து மதத்திலையும் கிறிஸ்தவ மதத்திலும் இந்த மாதிரி சில கோரிக்கைகள் இருக்கு, முஸ்லீம் மதத்தில் மட்டும் இந்த மாதிரி இருக்கு. அதற்கான காரணங்களை கேட்டுக்கிறேன். தம்பி பேர் என்ன சொன்னீங்க? பாலு பாலகிருஷ்ணனா? சரி. சகோதரர் ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு, அதுக்கு முன்னாடி ஒரு ஆலோசனையும் சொல்லியிருக்காரு. இந்த விஜய் டிவியில நம்ம ஒளிபரப்புறோம் இல்லையா, இடையில விளம்பரம் போடுறது ஒரு அறுப்பா தான் இருக்கும். விளம்பரங்கிறது மாத்திருவாங்க, அது உண்மைதான். ஆனா விஜய் டிவி நம்ம சொந்த டிவி கிடையாது. அவங்கள்ட்ட போய் நம்ம அரை மணி நேரம் டைம் எடுத்து அதை ஒளிபரப்புறோம். அதுக்குன்னு ஒரு தொகையை நம்ம உங்களுக்கு கட்டணும். அரை மணி நேரம் ஒளிபரப்புறதுக்கு ஒரு 25,000 ரூபாய் அவங்களுக்கு நம்ம பணம் கட்டணும். பணம் கட்டி தான் ஒளிபரப்ப முடியும். அப்புறம் இந்த எடிட்டிங், இந்த தயாரிப்புலாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் சேர்த்தா ஒரு வாரம் நம்ம ஒளிபரப்புறதுக்கு ஒரு 30-32 ரூபாய் ஆகும். அரை மணி நேரம் ஒளிபரப்புறதுக்கு செலவு 32,000 ரூபாய் அதுக்கு வரும். 32,000 ரூபாண்டா நாங்க ஒரு பாலிசி வச்சிருக்கோம். எந்த காரணத்தை கொண்டும் இந்த விளம்பரத்துக்கு, டிவி விளம்பரத்துக்கு நன்கொடை வாங்குறது இல்லைன்னு ஒரு பாலிசி வச்சிருக்கிறோம். நன்கொடையா வாங்கினோம்னா அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. ஏன் இதை போடணும், என்னைய போடணும் பாங்க. அவங்களுடைய ஒரு நிர்பந்தங்கள் வருங்கிறதுக்காக வேண்டி நன்கொடை வாங்குறது உள்நாட்டிலேயோ வெளிநாட்டிலேயோ யார்ட்டையுமே நன்கொடை வாங்கக்கூடாதுன்னு வச்சுக்கிட்டோம். அப்ப என்ன பண்றோம்னு கேட்டா, அந்த 30,000 ரூபாய் எங்களுக்கு வேணும் வாரம். அப்ப அந்த விளம்பரதாரர்கள் தந்தா தான் என்ன செய்ய முடியும்? அவங்க விளம்பரம் போகும்போது நாங்கள் டாமினேட் பண்ண இயலாது. உன் பொருளுக்கு நீ விளம்பரம் பண்ற, அதுக்கு கொடுத்த காசு முடிஞ்சு வச்சுக்காத அப்படின்றா தான் அந்த நிகழ்ச்சியை நாங்க சுத்தமா கொண்டு போக முடியும். பிறருடைய ஆதிக்கம் வந்துருச்சுன்னு சொன்னா என்னைய 10 நிமிஷம் காட்டுங்க, அப்புறம் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு நம்மளும் ஒரு 5 நிமிஷம் காட்டுங்க, அப்புறம் இன்னும் வெறுப்படையக்கூடிய நிலைமைக்கு ஓடி போயிடும். அதுக்காக வேண்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த விளம்பரங்கள் சிலதை வாங்குறோம். அது உண்மையில வெறுப்பா இருந்தாலும் அதனாலதான் இது நடக்குது, தெரிஞ்சுக்கிறீங்க. விளம்பரத்தை நிறுத்தணும்னு சொன்னா இதையே நிறுத்திடணும். இப்போ நஷ்டம், இப்போ நீங்களும் கொடுக்கலாம், விளம்பரம் கொடுக்கலாம். ஆனா அந்த நிகழ்ச்சிக்கு அந்த ஒரு பாயிண்ட் கவனிக்கணும். பாதியில வெட்டுற மாதிரி இல்லாம ஒரு இது முடிகிற அளவுக்கு வர்றதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் நீங்க. ஏன்னா ஒரு பதிலையே பாதியா வெட்டுறதுங்கிறது அது நல்லா இருக்காது. அந்த விளம்பரம் கொடுக்கிற முறை இருக்கு பாருங்க, அதை நாங்க பரிசீலிக்கலாம். விளம்பரத்தை நிறுத்த சொன்னீங்கன்னா நாங்க நிகழ்ச்சி நிறுத்திடணும். சரி, அதை பரிசீலிப்போம். அடுத்து இல்ல கேள்வி, அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நீங்க புதுசா புது மார்க்கத்தை எல்லாம் சொல்லி 2 நோன்பு வச்சா போதும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டீங்கன்றாரு. அது பெரிய தப்பு, நல்ல வேலைக்கு கேட்டுவிட்டீங்க. அப்படி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகங்கிறது மார்க்கரி இஸ்லாம் மார்க்க சம்பந்தமான கொள்கையவோ அந்த கோட்பாட்டையோ சொல்லக்கூடிய இயக்கமே கிடையாது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகங்கிற இயக்கம் எதுக்கு உள்ளதுன்னு கேட்டா, எங்க சமுதாயத்தில் படிக்காம இருக்கிறாங்க, எங்க சமுதாயத்தில் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் உயர்கல்வி படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தரணும், கல்வியில உயர்ந்த கல்வி படிக்கிறதுக்கு எங்களுக்குன்னு சில கோட்டா ஒதுக்கிட்டாங்க. எங்களுக்கு என்ன, முஸ்லீம்கள் தான் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க படிப்புல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முஸ்லீம்கள் தான் பட்டதாரிகள், உயர்கல்வி படிச்சவங்க ரொம்ப கம்மி. அந்த வாய்ப்புக்காக வேண்டி போராடுற ஒரு இயக்கம் தான்.
ஜனநாயக அடிப்படையில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், எங்களுக்கு கல்வியில இட ஒதுக்கீடு வேணும், அரசாங்க வேலையில கொஞ்சம் 10 பேர் போட்டீங்கன்னா அதுல ஒரு ஆள் எங்களுக்கு ஒரு ஆள் கொடுங்க, 100 பேர் போட்டீங்கன்னா ஒரு 10 பேர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற ஒரு இயக்கம் தானே தவிர இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்படி தொழுவணும், நோன்பு வைக்கணும் அதை சொல்ற இயக்கமே இல்லை. அது தவறான யாரும் தப்பா உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கொள்கை கோட்பாடுல இல்லவே இல்லை. தெளிவுக்காக சொல்லிக்கிறேன். சரி, கேள்வி கேளுங்க. தமிழ்நாடு முஸ்லிம் இயக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு நீங்களும் அரசியல் பின்னால் ஏன் போய் கொண்டிருக்கிறீர்கள்? இதுக்கு ஒரு விளக்கம் தாருங்க. முருகேசன் சகோதரர் முருகேசன் அவர்களும் நல்ல கேள்வி கேட்கிறாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சொல்லி அரசியலுக்கு பின்னாடி ஏன் போய்கிட்டு இருக்கிறீங்க ஒன்னு கேட்கிறாங்க. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகங்கிறது தேர்தலில் போட்டியிடாத ஒரு இயக்கம்ங்க. எலெக்ஷன்லாம் நிக்க மாட்டாங்க, இதுவரைக்கும் நின்றதில்லை, இனி நிக்க போறதில்லை. சமுதாயத்துடைய பிரச்சனைக்காக வேண்டி ஒரு குரல் கொடுத்துட்டு இருப்போம். இப்ப சில தேர்தல்களில் சில நிலைப்பாடு வரும் பொழுது இவங்களை ஆதரிங்க அவங்களை ஆதரிக்காதீங்கன்னு சொல்லுவோம். அதையும் செய்யலாமா இல்லையான்ட்டு நாங்க பொதுக்குழுவை கூட்டி ஒரு பரிசீலனை செய்ய இருக்கிறோம். இந்த பரிசீலனைக்கு பிறகு ஒரு நல்ல முடிவு எடுப்போம். இந்த நாங்க தேர்தல் அறவே நிக்கிறது இல்ல. இனிமே அந்த சகோதரர் கேட்கிறாரு பாருங்க, ஏன் இந்த சாக்கடையில் இறங்கணும்னு முழுசாவே தவிர்ப்பதற்கான ஒரு முடிவு எடுத்தாலும் ஆச்சரியம் இல்லை. நாங்க பொதுக்குழு கூட்டி அப்படி ஒரு முடிவு எடுப்போம், மாத்திக்கிறோம். ஜெகநாதன் ராமநாடு. இதுல மார்க்கம்ங்கிறது உங்களுக்கு மட்டும் போட்டிருக்கிய, மற்றவங்களை பூரா மதம் சொல்லியிருக்கிய. அதுல என்னன்னு சொன்ன கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்காரு, உலக பொருளாதார மாமேத மதம் என்பது ஒரு காட்டு யானைக்கு பிடிச்சா அந்த காட்டை அழிச்சிடும். அதே வேளையில நாட்டில் உள்ள மனுஷனுக்கு பிடிச்சா அதை நாட்டே அழிச்சிடும். இப்படி சொல்லியிருக்காரு. இது உங்களுக்கு மட்டும் மார்க்கம்னு போட்டு மற்றவங்களை மற்ற மத சகோதரர்கள் சொல்லியிருக்க, இது தவறா தெரியுது. இது எப்படி? அதாவது முஸ்லீம்களை இஸ்லாமிய மார்க்கம்னு சொல்லுவோம், மற்றதை மதம்னு சொல்றோமே, ஏன் பாரபட்சம் அப்படின்னு கேட்கிறாரு. இதை நாங்களா பாரபட்சப்படுத்தல, மற்ற மதத்துக்காரங்க தங்களை மதம்னு அவங்க தான் சொல்றாங்க. இந்து மார்க்கம்னு சொல்ற வழக்கம் இருக்குதா உங்கள்கிட்ட? இந்து மதம் தான் நீங்க சொல்லிக்கிறீங்க. அவரவர்கள் தங்களை பற்றி எப்படி சொல்லிக் கொள்கிறார்களோ அப்படித்தான் நம்மளும் சொல்ல முடியும். நீங்க அதை மதம்ங்கிறது நல்ல வார்த்தையா இல்ல, நாங்களும் இந்து மார்க்கம் மாத்திக்கிட்டீங்கன்னா நம்மளும் இப்படி சொல்லிடுவோம். அதாவது முஸ்லீம்கள் நாங்க முஸ்லீம் மதம் சொல்ற வழக்கம் கிடையாது, மார்க்கம் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அவங்க பிரச்சாரம் பண்ணும் பொழுது கிறிஸ்தவ மதம்னே சொல்லுவாங்க. கண்ணதாசன் புத்தகம் எழுதினாரு, அர்த்தமுள்ள இந்து மார்க்கம் அவர் எழுதல, இந்து மதம் தான் எழுதினாரு. அப்ப இந்து மதத்துக்காரங்களே அதை மதம்னு சொல்வது தப்பு இல்லைன்னு நீங்க நினைக்கும் போது நாங்க திருத்தக்கூடாது. அதை நீங்களே அதை விட்டுட்டீங்கன்னு சொன்னா எல்லாரையும் மார்க்கன்னு போட்டுடலாம். இந்து மார்க்க சகோதரர்களே, கிறிஸ்தவ மார்க்க சகோதரர்கள் கூப்பிடலாம். நீங்க அதை மதம்னு நீங்க சொல்லிட்டு இருக்கல, நாங்க மாத்தலாமா? வேற கெட்ட நோக்கம்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எப்படி நீங்க உங்களை சொல்லிக்கிறீங்களோ அப்படிதான் நாங்க கூப்பிட முடியும். நீங்க ஒரு தவறான ஒரு பேரை உங்களுக்கு வச்சிருந்தா கூட அதை சொல்லிதான் பேர் ஒருத்தர் வச்சாச்சுன்னு வைங்க, முனியாண்டினா கேட்க நல்லா இல்ல, முனியாண்டி தான் கூப்பிடணும். வெள்ளை வெள்ளையான்னு ஒருத்தர் இருப்பாரு, கற்பனசாமி வச்சிருப்பாங்க. வெள்ளையா இருக்கனால மாத்த முடியுமா? அவர் வெள்ளையா இருந்தாலும் அவர் பேர் கற்பனசாமி தான், நான் அப்படிதான் கூப்பிட்டு ஆகணும். அது மாதிரி வச்ச பேர்களை நம்ம மாத்தக்கூடாது. அவங்களா மாத்திக்கிட்டாங்கன்னா நாங்கள் மாத்திக்கிறோம். வேற கெட்ட நோக்கம்லாம் ஒண்ணு இல்லை. பெயர் எஸ்பி நாகராஜன். நான் முகமது சதக் தொழில்நுட்ப கல்லூரியில விரிவுரையாக பணியாற்றுகிறேன். நான் கேட்க போகும் கேள்வி, எனக்கு நிறைய முஸ்லிம் நண்பர்கள் உண்டு. என்னுடைய உயிர் நண்பர்கள் கூட முஸ்லீம் தான். அதிலே ஒரு நண்பர் ரொம்ப நேர்மையானவர். ஆனால் முஸ்லிம் கோட்பாடுகளான இந்த தொழுவது, அடுத்து நோன்பு வைப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் செய்யாமல், ஆனால் கொள்கையிலே உறுதியாக இருப்பார், நேர்மையாக இருப்பார், உதவி செய்வார், எல்லாமே நேர்மையாக இருப்பார். இன்னொரு நண்பர் தவறான வழியிலே நல்ல செல்வந்தராக உள்ளார். அதே நேரத்தில் அவர் என்ன செய்யறாருன்னா இல்லாதவங்களுக்கு நல்ல உதவிகள் எல்லாமே செய்யறாரு. இதுல யாரு உண்மையான இஸ்லாமை கடைபிடிப்பவர் என்பதற்கு எனக்கு விளக்கம் வேண்டும். அதாவது ரெண்டு முஸ்லீம் நண்பரை ஒரு சுட்டி காட்டி யாரு உண்மையான முஸ்லீம் நண்பர்னு கேட்கிறாரு. அதாவது ஒருத்தர் தொழுகை நோன்பு இதெல்லாம் செய்ய மாட்டாரு, மற்றபடி நல்லவரா இருப்பாரு, கொடுக்கறது வாங்குறது பழகிறது, மற்ற மக்கள்கிட்ட நல்லபடியா நடக்கிறது அதெல்லாம் கரெக்டா செய்வாரு. இன்னொருத்தர் இதெல்லாம் தொழுகை நோம்புலாம் செய்வாரு, அதோட நல்லவராகவும் இருக்கிறாரு. அவர் சுட்டி காட்டின ரெண்டு பேரும் நல்ல ஆள் தான். ஒரு ஆள்கிட்ட மட்டும் இந்த தொழுகை நோம்பு மாதிரியான விஷயங்கள் மைனஸ், மற்ற விஷயங்கள்ல ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கிறாங்க. இது யாரு சிறந்தவர் அப்படின்னு கேட்கிறாங்க.
இப்ப மனிதர்களுக்கு செய்யற விஷயங்கள்ல 2 பேரும் சமமா தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம ஒரு விரிவுரையாளர் தானே இருக்கிறாரு. விரிவுரையாளராக இருக்கும்போது ஒருத்தர் எல்லா பாடத்திலையும் கரெக்டா பாஸ் மார்க் வாங்கிடுறாரு. இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னா அந்த விருப்ப பாடத்திலையும் அவர் ஒரு 10 மார்க் கூட வாங்குறாரு. அப்ப யார் இதுல சிறந்தவர்னு கேட்டா 10 மார்க் கூட வாங்குறவர் சிறந்தவர். அவர் இதுல என்ன செய்யுதுன்னா அவர் கடவுளுக்கு செய்யறதையும் கரெக்டா செஞ்சிடறாரு, மனுஷனுக்கு செய்யற கடமையும் ஒருத்தர் செஞ்சிடறாரு. அப்படிங்கும்போது ஒரு மார்க் கொஞ்சம் அதிகமாயிடுது அவருக்கு. இவர் கொஞ்சம் மார்க் குறைஞ்சு போயிடுறாரு. இவர் கடவுளுக்குன்னு சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்குல்ல, கடவுள் எதை விரும்புவார்னு அவர் நம்புறாரோ அதையெல்லாம் செய்யலங்கும் போது கொஞ்சம் குறையத்தான் மார்க்கு பார்க்கும்போது தெரியுது. அப்ப யாரு கொஞ்சம் கூடுதலான ஈடுபாடு காட்டுறாங்களோ அவர்கள் தான் எப்பவுமே சிறந்தவர்களா இருக்க முடியும். கொஞ்சம் மார்க் குறைஞ்சவங்க தான். அந்த அடிப்படையில் தான் கடவுள் அப்படித்தானே மார்க் போடுவாரு. கடவுள் மார்க் போடும் பொழுது நமக்காக இவர் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு அப்படி போடையில மார்க் யாரு கூட கிடைக்கும்? கடவுள் பார்வையில கடவுளுடைய கட்டளையை கேட்டு நடந்தவருக்கு தான் கூட கிடைக்கும். அதான் உள்ளது. ஹலோ, என்னுடைய பெயர் ராமன், வெளிப்பட்டணம், ராமநாதபுரம். என்னுடைய கேள்வி ஒரு சிவில் சட்டம். அதாவது இப்ப இந்து மதத்துல ஒரு தகப்பனாருக்கு 3 ஆண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கல்யாணம் முடித்து குழந்தைகள் எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மகன் இறந்து விடுகிறான். அப்பொழுது அவர்களுக்கு நிறைய சொத்து உண்டு. அந்த சொத்து அந்த இறந்தவருடைய மகனுக்கும் பாத்தியமாகுது. அதே சமயத்தில் உங்களுடைய இதில் 3 மகன்கள் இருந்து நிறைய சொத்துக்கள் பூர்வமாக இருந்து ஒரு மகன் இறந்து விட்டான்னா அந்த மகனுடைய குழந்தையில 2 பையன்கள் இருக்கிறான், அவனுக்கு சொத்து உரிமை இல்லாமல் போய்விடுகிறது. உண்மைதானே? போய்விடுகிறது. அப்படிங்கும் போது அவனுக்கு பொருளாதாரத்தில் அவன் அனாதையாகி விடுகிறான். இந்த சட்டத்தை நீங்கள் மாற்றி அமைக்கலாமே? நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வி என்னன்னு விளங்கிருச்சு உங்களுக்கு? நான் கேள்வி உங்களுக்கு வழங்கினேன், அவர் கேட்ட எனக்கு விளங்கிருச்சு, சில பேருக்கு விளங்கலன்னா சொல்றேன். கேள்வி என்னன்னா, இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு 3 பிள்ளைங்கன்னு வைங்க, 3 ஆம்பளை பிள்ளை இருக்கு. 3 ஆம்பளை பிள்ளை இருக்கு. 3 பேர் பெரிய பையங்களாகி அவங்களும் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கும் பிள்ளை குட்டி இருக்குன்னு வைங்க. 3 பசங்களும் கல்யாணம் ஆகி 3 பேருக்கும் பிள்ளை குட்டி இருக்குது அப்படின்னு வைங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மகன் இறந்து போயிடுறாரு. ஒரு மகன் இறந்து அவருடைய பிள்ளைகள் தான் இப்ப இருக்குது. அதுக்கப்புறம் நான் இறந்து போறேன். என்னுடைய சொத்தை பங்கு வைக்கும் பொழுது மகன்கள் இருக்கிறாங்க பாருங்க, அந்த 2 பேரு அவங்க தான் அதை எடுத்துக்கிடுவாங்க. பேரன்கிற நிலையில ஒருத்தர் இருப்பார்ல, இந்த இறந்து போன மகனுடைய பிள்ளைங்க, அவங்களுக்கு கிடைக்காது. கிடைக்காது சில இருக்குதான், சரிதான் அவர் கேட்கறது. இந்து மதத்துல எல்லாம் பேரனுக்கு சொத்து உண்டு, தாத்தா சொத்துல பேரனுக்கு பங்கு உண்டு. முஸ்லீம் மதத்துல மட்டும் தாத்தா சொத்து என் பேரனுக்கு வரமாட்டேங்குது, இவங்க பாதிக்கிறாங்களே அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. பொதுவாகங்க இதுல பாதிப்பு ஏற்படுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பாதிப்பு ஏற்படுது. என்ன பாதிப்பு ஏற்படுது? 3 பேர் எனக்கு பிள்ளைங்க, இந்த 2 பிள்ளைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு மட்டும் ஏன் சொத்து போய் சேருது. யாரு மூத்தா போயிட்டானோ அவனுடைய வாரிசுகளுக்கு ஏன் சொத்து போய் சேர மாட்டேங்குது. அப்படிங்கிற அந்த குழந்தைகள் நிலையிலிருந்து பார்த்தா அது ஒரு பாதிப்பு தான், அது ஒரு பாதிப்பு ஏற்படத்தான் செய்யுது. இதை கொஞ்சம் திருத்தலாமே அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. இதுல 2 விஷயம் நீங்க கவனிக்கணும். இப்ப இஸ்லாத்துல என்ன இருக்குன்னா, சொத்துக்களை பங்கு வைக்கிறது 2 வகை இருக்கு. ஒன்னு, உயிரோட ஒருவர் இருக்கும் பொழுது அவர் விரும்பியவாறு வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டு போறது, உசுரோட இருக்கும் பொழுது. இன்னொன்று, அவர் ஒன்னும் சொல்லாம இறந்து போயிட்டாருன்னு வைங்க, அதுக்கப்புறம் அந்த சொத்தை மத்தவங்க பங்கு போட்டுக்கிறது. ஒருத்தர் தானா இருந்து அவருடைய சொத்தை பங்கு வச்சு கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்குது, இறந்த பிறகு மத்தவங்க பங்கு வச்சுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குது. இப்ப உதாரணமா நான் உசுரோட இருக்கும் போதே என் மகன் இறந்துட்டான், அவனுக்கு பிள்ளைங்க இருக்குது, அதுக்கு ஒண்ணு சட்டப்படி கிடைக்காதுன்னு எனக்கு தெரியுமில்ல. இப்ப எனக்கு என்ன உரிமை இஸ்லாம் கொடுத்திருக்குன்னா, நான் செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் உசுரோட இருக்கும் போது. தெருவில் நிப்பாங்கன்னா சட்டம் தெரியாதனால தெருவில் நிப்பாங்க. நம்ம இறந்து போயிட்டோம்னா இந்த பேரப்பிள்ளை கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும், எல்லா முஸ்லீமுக்கும் தெரியும். எனக்கு தகப்பனுக்கு முந்தி மகன் இறந்துட்டான்னு சொன்னா அந்த பேரப்பிள்ளை கிடைக்காதுங்கிறது எல்லா முஸ்லீமுக்கும் தெரியும். அப்ப அந்த முஸ்லீம் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கும் கூட சரி, இந்த 2 பிள்ளைங்க தான் நமக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, இது பேரப்பிள்ளை, இந்த பிள்ளைக்கு நம்ம சொத்து கிடைக்காது. அப்ப உசுரோட இருக்கும் பொழுதே நம்ம ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம், ஒரு பாதுகாப்புக்கு அதன் பேர்ல எழுதி வச்சிருவோம், அது பேர்ல கொஞ்சத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்தாரையானால் இஸ்லாம் குறுக்க நிக்காது. அப்ப அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த இடங்களும் வராது. ஒரு பொதுவா சில சட்டங்கள் போடும் பொழுது அந்த ஓட்டை இல்லாம போடணும். ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னு வைங்க, அந்த ஓட்டையில எல்லாம் தப்பிச்சு ஓடி போயிடும், நல்லவனோட கெட்டவனும் சேர்ந்து தப்பிச்சு போயிடுவான்.
அதுக்காக தான் இஸ்லாத்துல சில சட்டங்களை போடும் பொழுது ஒருத்தனுடைய சொத்துக்கு வாரிசா வரக்கூடியது அவன் பெத்த பிள்ளைங்க தான். பிள்ளைகள் இருக்கும்போது பேரனு கிடையாது. ஏன்னா பிள்ளைதான் அவனுக்கு நெருக்கமானவன், பேரங்கிறவன் அடுத்த தலைமுறையில் உள்ளவன். இப்படி ஒரு பொதுவான ரூல்ஸ் சொல்றதுனால இந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு பாதிப்பு வருது. பாதிப்பு வந்தாலும் அதுக்கு சட்டத்தை திருத்த தேவையில்லை. ஒவ்வொரு தகப்பனாரும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டாங்க, சட்டம் தெரிஞ்சுக்கிறங்க. அதாவது எனக்கு முந்தி உங்களுக்கு முந்தி உங்களுடைய மகன் இறந்து விட்டால் அவனுடைய வாரிசுகளுக்கு நீங்கள் இறந்த பிறகு உங்கள் சொத்து கிடைக்காது. இது எல்லாருக்கும் தெரியுது. இப்ப என்ன செஞ்சிருவீங்க? எழுதி வச்சுட்டு போறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குல்ல, அந்த உரிமை இஸ்லாம் கொடுத்திருக்கல, அந்த உரிமையை பயன்படுத்தி 2 பிள்ளைங்க இவ்வளவு எடுத்துக்கிடுவாங்க, மிச்சத்தை இந்த பிள்ளைங்க நம்ம எழுதி வச்சுட்டு போவோம் அப்படின்னு எழுதி வச்சு நம்ம பாதுகாப்பு பண்ண முடியும். சொல்லாம திடீர்னு போனா தான் அந்த கேள்வி எல்லாம் வரும். முன்கூட்டியே சட்டம் தெரிஞ்சிருந்தா எந்த பாதிப்பும் வராது. கரெக்டா ஏற்பாடு பண்ணிடலாம், எல்லாரும் பண்ணிட்டு போயிருவாங்க. இந்த மார்க்கம் தெரியாத சில பேர் வளர்ந்துருப்பான், அவன் மாதிரி குடும்பத்தில் இது பாதிப்பு வரும். இஸ்லாமிய சட்டம் தெரியாம வளர்ந்துருப்பான் பாருங்க, அவனுக்கு தெரியாது என்ன எழுதி வைக்கணுங்கிறது, கிடைச்சிரும் அவனா நினைச்சுக்கிடுவான். அப்படி மார்க்கத்தை அறியாமல் ஒருத்தன் இறந்து போனதுக்கு மார்க்கம் பொறுப்பாகாது. இஸ்லாமிய சட்டம் தெரிஞ்சிருந்தான்னு சொன்னா அவன் அழகான ஏற்பாடுகளை பண்ணிட்டு போயிடலாம், அந்த பிள்ளைங்க தெருவில் நிக்காது. ராமநாதபுரம். நான் வேளாண்மை துறையில் கண்காணிப்பாளராக இருந்து பணி ஓய்வு பெற்றவன். சுப்பையா சாமியின் பேர். அதாவது ஒரு துறையில பல வழிகள் இருக்கிறது. எல்லோரும் இஸ்லாமிய சேர்ந்தவர் ஒரு இடத்த எடுத்துட்டு போறாரு, இந்து மதத்தை சேர்ந்தவர் அதே குலத்தை தென்னெடுக்கிறாரு, கிறிஸ்தவத்தை சேர்ந்தவன் சேர்ந்துக்கிறார். குலம் என்பது ஒரு மதம், அதை நம்ம எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. இப்படி ஒரே ஒரே அடிப்படையில் எடுத்து செல்கிற ஒவ்வொரு தலைவரை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இஸ்லாமிய முகமது நபிகள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்படி பலவாறு இருக்கும் பொழுது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே முன்ன மன்னர் காலத்திலெல்லாம் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமைப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே, இன்றைய சூழ்நிலையிலேயே இந்த இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்படுகிறது. இது பாமர மக்களிடையே ஏற்படுவதாகத்தான் கருதுகிறேன். படித்தவர்கள் வெவ்வேறு சகோதரத்துடன் பழகி கொள்கிறார்கள். இந்த பாமர மக்களை இந்த சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தி எம்மதத்திலும் சம்மதம், நான் இந்தோ பிறந்திருக்கேன், இந்தோ இணங்கிக்கொள், இஸ்லாமிய முகமது இணங்கிக்கொள் என்று சொல்வதை ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்ன வழிமுறை செய்யலாம்? இதற்கு தகுந்த ஏற்பாடு செய்ய முடியுமா? சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்ன வழிமுறையில் நீங்கள் ஏற்படுத்த முடியும்? அதாவது அண்ணன் தம்பிகளாக ஒரு குளத்திலிருந்து எல்லாரும் தண்ணி எடுத்துட்டு போறோம், அந்த மாதிரி தான் எல்லா மதங்களும் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நமக்குள்ளேயே பிரச்சனை சண்டையெல்லாம் வருது. இதை ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம்? படித்தவர்களுக்கு மத்தியில் வர்றதில்லை, படிக்காதவர்களுக்கு மத்தியில் தான் வருதுன்னு அழகா சொல்லிட்டாங்க. அப்ப படித்தவர்களுக்கு மத்தியில் வரல என்று சொன்னா படிக்க வைக்கணும், தான் அதுக்கு காரணம். தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு காரணம். படித்தவர்களுக்கு மத்தியில் வரல, படிக்காதவர்களுக்கு மத்தியில் தான் வருதுன்னு சொன்னா அப்ப எஜுகேஷன் பத்தல, அந்த மக்களை கல்வியில கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது விளங்குது. ஆனா அதுவும் சரியில்லை, படித்தவர்கள்ட்ட இல்லைங்கிற நான் ஒத்துக்க மாட்டேன். கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கு மத்தியில படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவ பருவத்திலேயே இந்த மாதிரியான வெறி உணர்வுகள் எல்லா பகுதியிலையும் ஊட்டப்படத்தான் செய்யுது. மாணவ பருவத்தில் இருக்குது. பெரிய பெரிய வழக்கறிஞர் டாக்டர் மாதிரி இருக்கிறவர்கள்லாம் கூட இந்த மாதிரியான வெறி உணர்வுக்கு உட்பட்டவங்க இருக்கிறாங்க. அதுவும் காரணமா சொல்ல முடியல. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஒரே ஒரு போலித்தனம் நம்மள்ட்ட இருக்குது. என்ன போலித்தனம் தெரியுமா? அவர் சொன்னதான் அது. அதாவது எல்லாம் ஒரு குளம் தான், எல்லாம் ஒண்ணுதான், எம்மதமும் சம்மதம் தான் சொல்ற பாருங்க. அதுல உண்மையில ஒரு போலித்தனத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அதான். என்ன நினைக்கிறீங்கன்னா எல்லாம் ஒண்ணுதான் நினைக்கும் போது, கொஞ்சம் வித்தியாசமா தெரியும் போது நீங்க அதை வெறுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. உண்மையில எல்லா மதமும் ஒண்ணு இல்லை, இதை ஒத்துக்கணும். ஏன்னா ஒரு மதத்துல என்ன சொல்லுதுன்னா ஒரு கடவுள்னு சொல்லுது, இன்னொரு மதத்துல கடவுள் ஒண்ணு இல்ல ஒண்ணு கொஞ்சம் இருக்கலாம்னு சொல்லுது. எப்படி ரெண்டும் ஒண்ணாவும்? ஒரு மதத்துல கடவுளுக்கு தாய் தந்தை மனைவி மக்கள் இல்லைன்னு சொல்லுது, இன்னொரு மதத்துல கடவுளுக்கு உறவினர்கள்லாம் இருந்ததாக மகன் இருந்தது, இந்த மாதிரிலாம் அது மாதிரியா சொல்லுது. அது எப்படி ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்ல முடியும்? அது வேற இது வேறதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு சண்டை சச்சரவு வராது. நம்ம என்ன செய்யறோம்? வேறுபாடு இருக்கிறத மறைச்சு பூசி மொழிகிட்டு எல்லாம் ஒண்ணுதாங்கிறோம். ஒண்ணுண்டா ஏன் 3 பேர் வருதுங்கிறேன். ஒண்ணுண்டா எதுக்கு இந்து, எதுக்கு கிறிஸ்து, எதுக்கு முஸ்லீம் வருது, எதுக்கு பாத்திரிவாளர் வருது? வெவ்வேறையா இருக்கிறதுனாலதான் வெவ்வேறு பேரு, வெவ்வேறு வழிமுறை, வெவ்வேறு வழிபாடுகள் இருக்குது. கடவுள் கொள்கையில இருந்து வழிபாடுற முறையில இருந்து எல்லாத்துலயுமே வித்தியாசம் இருக்கா இல்லையா? இவங்களுக்கு கூடுங்கிற அவங்களுக்கு கூடாது. உண்ணுற முறையில, உண்ணுவதுல, உடுத்துவதுல, வழிபடுற முறையில, இதுகள்ல எல்லாம் என்ன உதாரணமா நம்ம ஒரு கோயில்ல திருவிழா நடக்குது, அதுல ஆடல் பாடல் கச்சேரிகள் வைக்கலாம். வச்சா அது நல்ல காரியம், அதுக்காக நீங்க செய்யலாம். பள்ளிவாசல்ல ஆடல் பாடல் கச்சேரி வைக்க கூடாது. இதுக்கு வித்தியாசம் இருக்க சொல்ல வர்றேன்.
இந்த இசைகளை வந்து இறைவன் விரும்புறது இல்ல அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இசைகளை இறைவன் விரும்புறாரு, கடவுள் விரும்புறாருன்னு சொல்லி இந்து மதத்துல சொல்லு. இசையில் இறைவன் மயங்குவான் அப்படி சொல்றாங்க. இசை என்பது வந்து ஒரு கெடுதியானது, மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது, மனிதனுடைய காதை செவிடாக்கக்கூடியது, மனிதனை சிந்திக்காம அவனை வந்து தடை செய்யக்கூடியது, அவனை பரீட்சையில பெயிலாக்கக்கூடியது, டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து எல்லாத்தையும் நாசமாக்கி போறான், அவன் வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையா இருக்கக்கூடியதுன்றெல்லாம் இஸ்லாம் இப்படி சொல்லுது. அப்படி இருக்கும்போது நிறைய வித்தியாசங்கள். நம்ம என்னத்தை ஒத்துக்கிறோம்னு கேட்டா, இது அவங்களுடைய கொள்கை, அது வேற மாதிரி தான் இருக்கு, இது இவங்களுடைய கொள்கை வேற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு விளங்கிட்டா தான் நல்லிணக்கம் ஏற்படும். ரெண்டும் ஒண்ணு, எல்லாம் ஒண்ணு நினைக்கும் போது நீங்க ஒண்ணும் நினைச்ச மாதிரி நான் நடக்க மாட்டேன், நான் நினைச்ச மாதிரி நீங்க நடக்க மாட்டீங்க ஒரு நேரத்தில், அப்ப சண்டை விட்டாயிரும். நம்ம என்னத்தை விளங்கிக்கணும்னு கேட்டா, எல்லாம் ஒண்ணு இல்லேன்னு விளங்கணும், இல்லேன்னு விளங்கிக்கிட்ட சகிச்சு கொள்ளணும். முஸ்லீம் இப்படித்தான் இருப்பான்னு இந்து சகிச்சுக்கிறணும், இந்து இப்படித்தான் இருப்பான்னு முஸ்லீம் சகிச்சுக்கணும், ஒரு கிறிஸ்தவன் இப்படித்தான் அவனுடைய வழிபாடு இருக்கும், அவன் நம்பிக்கை இருக்கும்னு நான் மற்ற 2 பேரும் சகிச்சுக்கணும். அப்படி இருக்க கூடாது. நீங்க இந்து மாதிரி தான் முஸ்லீம் இருக்குன்னு எதிர்பார்த்தீங்கன்னா சண்டை வரும், முஸ்லீம் மாதிரி தான் இந்து இருக்குன்னு எதிர்பார்த்தீங்கன்னா சண்டை வரும், முஸ்லீம் கிறிஸ்தவன் வந்து ஏமாறி தான் இருக்குன்னு நான் நினைச்சா சண்டை வரும். அப்ப நம்மள்ட்ட என்ன கோளாறு வருதுன்னா, ஒவ்வொரு இந்துவும் நினைக்கிறாரு என்னைய மாதிரி தான் முஸ்லீம் இருக்கணுங்கிறாரு, ஒவ்வொரு முஸ்லீமும் நினைக்கிறான் என்னைய மாதிரி தான் எல்லா இந்துவும் இருக்கணுங்கிறான். அப்படி விட்டு என்ன நீங்க நினைக்கணும், இஸ்லாம்ங்கிற அது ஒரு தனி மதம், கிறிஸ்துவம் என்பது அது ஒரு தனி மதம், இந்துங்கிறது அது ஒரு தனி மதம், அவங்களுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு, அதைத்தான் அவங்க செய்வாங்க, நமக்குன்னு ஒண்ணு இருக்கு, நம்ம அதைத்தான் செய்வோம். இப்படி விளங்கி பாருங்க, விளங்கி ஜீரணித்துக் கொள்ளணும். நமக்கு நாமே திரை போட்டு ஏமாத்திக்கிற கூடாது. இது எல்லாரும் விளங்கிட்டாங்கன்னு சொன்னா, உதாரணமா இருக்க நம்ம போய்கிட்டு இருப்போம், போய்கிட்டு இருக்கும்போது டீக்கர்ல டீ குடிச்சிட்டு இருப்போம், இருங்க நான் தொழுதுட்டு வரேன் பள்ளிக்கு போவேன், பள்ளிவாசலுக்கு போறேன்னு சொல்லுவேன். நீங்க என்ன நினைப்பீங்க, பாரு நண்பன் சொல்லி கூட வந்துவிட்டு அம்பொண்ணு பள்ளியாசலுக்கு போயிட்டாங்க, எல்லாம் மனுஷனாயிவன், ஒரு நண்பனை கூட மதிக்க மாட்டாங்க அப்படி நீங்க நினைப்பீங்க. எப்ப நினைப்பீங்க, இஸ்லாமிய சட்டம் தெரியாட்டி நினைப்பீங்க. தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, உங்களுக்கு கடமை இருக்குல்ல, நீங்க ஞாபகப்படுத்துவீங்க, பாய் உங்களுக்கு பள்ளியாசல் டைமாட்டு போங்க தொழுது வாங்குவீங்க. இப்ப எப்படி ஒரு நல்லிணக்கம் ஏற்படும் பாருங்க. அப்ப ஒவ்வொரு மதத்தினுடைய முறைகளை தெரிந்து கொண்டு அவங்க அப்படித்தான் செய்வாங்கன்னு நினைச்சு தங்கள் இது அடுத்தவர் மீது திணிக்காம இருந்துட்டாலே போதும், எந்த காழ்ப்புணர்ச்சியும் வராது, எந்த சண்டையும் வராது. அது போக சண்டைக்கு மதம் மட்டும் காரணம் இல்லை, இந்து மதம்ங்கிற ஒரு மதத்துக்குள்ளேயே ஜாதி சண்டை இருக்கா இல்லையா, முஸ்லீம்ங்கிற ஒரு மதத்துக்குள்ளேயே அங்க பாகிஸ்தான் அடிச்சுக்கிறானா இல்லையா, ஈரான்ல அடிச்சு சாப்பிடறானா இல்லையா, ஈரான் யாரு ஈராக் யாரு, முஸ்லீம் தானே, ஈரான் முஸ்லீம் ஈராக்கு முஸ்லீம், சண்டை நடந்துச்சு. அப்ப சண்டைக்கு மதங்கள் மட்டும் காரணமா இருந்தது இல்ல, பலவித காரணங்கள் இருக்கும். ஒரே மதத்தில் உள்ளவங்க ஜாதியின் பேரால சண்டை பிடிச்சிக்கிடுவாங்க, ஊரின் பேரால சண்டை பிடிச்சிக்கிடுவாங்க, மொழியின் பேரால மலையாளத்தனம் அடிச்சு வரட்டினா ஒரு காலத்துல, மெட்ராஸ்ல மலையாளத்தம் கடையை பூரா அடிச்சு முறுக்குனாங்க, அவனும் இந்தியன் தான், மொழியால அடிச்சுக்கிட்டு சத்தம், கர்நாடகாவோட தமிழெல்லாம் அடிச்சு வரட்டினா ஒரு காலத்துல, இப்ப சமீபத்துல. அப்ப இதெல்லாம் வந்துகிட்டு சண்டைக்கு 1000 காரணம் இருக்கு. அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறது இல்லையா, அண்ணனும் தம்பி ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவன் சண்டை போட்டுக்கிறான். அப்ப சண்டை போடுறதுலாம் காரணம் என்ன, புரிந்துணர்வு பத்தாவதுதான் காரணம். எல்லா தரப்புலையும் மதங்கள் காரணம் இல்ல, மதம் தான் காரணம்னா வேற சண்டை நடக்கக்கூடாது நாட்டுல, மத சண்டை மட்டும்தான் நடக்கணும். எல்லாம் நடக்குது, நிறச்சண்டை மரச்சண்டை, பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு சண்டை, தொழிலாளி முதலாளி சண்டை, ஒரு வகை இல்ல சண்டைக்கு. அதனால புரிந்துணர்வு வந்துருச்சுனால எல்லாம் சரியா வந்துடும். அதான் செய்யணும். மைக்க கொடுங்க. அதாவது 2 கேள்விகள். ஒண்ணுதான். முருகானந்தம் ராமேஸ்வரம். சரி, ஒண்ணு கேளுங்க. சரி. அதாவது சரியத்து சட்டம் இருக்கு, அதற்கு எதிராக வந்து சரியத்து சட்டத்திற்கு பிரகாரம் தான் வந்து இஸ்லாமியர்கள் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இஸ்லாத்துல இருக்குது. ஆனா இந்திய குடிமகனா இருந்து நம்ம பார்த்தோம்னா, சரியத்து சட்டத்திற்கு எதிராக இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து ஜீவனாம்சம் வழங்கணும் சொல்லி பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி காலத்துல ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே வந்துச்சு. அதற்கு எதிராக அந்த தீர்ப்பை வந்து அமல்படுத்தப்படாம அப்படியே வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அப்ப சரியத்து சட்ட பெண்களுக்கு வந்து, அதாவது கணவனால் கைவிடப்படக்கூடிய காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கை அமைப்பை அமைச்சுக்கிறதுக்கு இஸ்லாம் வந்து என்ன சொல்லுது, இன்றைக்கு வந்து அவங்களுக்கு வந்து வழிமுறை என்ன வழிமுறையை காட்டுதுங்கிற ஒரு கேள்விதான். அதே போல இன்னைக்கு அதாவது சிறுபான்மைக்கு மக்களுக்கு எதிராக வந்து இந்த தத்துவம் வந்து ஆதிக்கத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு எதிராக வந்து சிறுபான்மை மக்கள் அத்தனை பேரும் வந்து சில ஒன்றிணைந்த போராட்டம் இல்லை, அவங்க போராடக்கூடியவர்களை கூட வந்து தனிமைப்படுத்தக்கூடிய வகையில தான் வந்து சிறுபான்மை மக்களுடைய நடவடிக்கை என்பது, அது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரிதான், பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் என்பது அந்த இந்த தத்துவம் வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக
ஆதிக்கப்படுத்தும் பொழுது, ஆதிக்கத்தை திணிக்கும் பொழுது அதற்கு எதிராக சிறுபான்மை மக்களுடைய போராட்டம் ஒன்றிணைந்த நடவடிக்கையாக இல்லாம தனிமைப்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்தையும் சொல்லலாம். அதாவது இது ஒரு விரிவான, நிறைய பேருக்கு சந்தேகம் உள்ள ஒரு கேள்விங்க. இப்ப நம்ம நாட்டில் முஸ்லீம்களுக்கு அவங்க மத பிரகாரம் நடந்துக்கிறதுக்கு பர்சனல் லா அப்படின்னு ஒண்ணு இந்த நாட்டில் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதை மாற்றி அமைச்சு ஒரு பொதுவான சிவில் சட்டம், அதுல இருந்து வந்ததான் உங்களுக்கு விளக்கம். அவர் கேட்ட பாயிண்ட் நான் விளக்கம் சொல்றதா இருந்தா இது கொஞ்சம் விரிவா சொல்ல வேண்டிய விஷயம். நாட்டு மக்கள்கிட்ட நிறைய பேர் இந்த கருத்து வந்திருக்குது. அது என்ன முஸ்லீம் ஒன்று தனி சட்டம், ஒரு நாடுனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சட்டம் வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் நடக்குது. அப்ப முஸ்லீம்கள் மாத்திரம் அவங்க ஷரியத்து பிரகாரம், அவங்க மார்க்க பிரகாரம் நடந்து கொள்ளலாம், ஒரு பொதுவான சட்டத்தின் கீழே அவங்க வரமாட்டேங்கிறாங்க. ராஜீவ்காந்தி காலத்தில் கூட சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளிச்ச பிறகு கூட அதை ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விதான் அவர் கேட்கிறார். இதுல நீங்க விளங்கிக்கணும், பொது சிவில் சட்டம்ங்கிறது இருக்குல்ல, அது என்னங்கிறது நிறைய பேர் தெரியறது இல்ல. அது நிறைய பேருக்கு தெரியல. யார் எதிர்க்கிறாங்களோ ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியறது இல்ல. முதல் அது என்னன்னு விளங்கிக்கிறங்க. நம்ம நாட்டில் முஸ்லீமுக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் பொதுவான சட்டங்களை கொடுத்துட்டு ஒவ்வொரு மதத்தவருக்கும் சில விஷயங்கள்ல தனிச்சட்டம் கொடுத்திருக்கு. முஸ்லீமுக்கு மட்டும் இல்ல, இந்துவுக்கும் தனி சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டம் முஸ்லீமுக்கு பொருந்தாது. முஸ்லீமுக்குன்னு சில தனி சட்டங்கள் கொடுத்திருக்கிறாங்க, அது இந்துவுக்கு கிறிஸ்துவுக்கு பொருந்தாது. சீக்கியர்களுக்குன்னு தனி சட்டம் இருக்குது, அது மற்றவங்களுக்கு பொருந்தாது. இப்படி இந்தியா அரசியல் சட்டத்தை உருவாக்குனவங்கள பெரும்பாலான விஷயங்கள்ல ஒரு சட்டத்தை, கிரிமினல்ல ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. சிவில்லையும் கிட்டத்தட்ட 99% ஒரே சட்டம் தான். ஒரே ஒரு சதவீதத்தை எடுத்துக்கொண்டு அந்த மக்களுடைய மதத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறதுக்காக வேண்டி முஸ்லீம்கள் இதுல முஸ்லீம்கள் சட்டப்படி நடந்துக்கிறங்க, இந்த விஷயத்துல இந்துக்கள் இந்து சட்டப்படி நடந்துக்கிறங்க, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ சட்டப்படி நடந்துக்கிறங்க இந்த நாட்டில் கொடுத்திருக்கு. முஸ்லீமுக்கு மட்டும் கொடுக்கப்படல. உதாரணமா எடுத்துக்கிறோமே, ஒரு குழந்தை இல்லாத ஒரு தம்பதி இருக்கிறாங்க. அவங்க யாரோ ஒரு குழந்தை எடுத்து வளர்க்குறாங்க, தத்து. இப்படி தத்து எடுத்து வளர்த்தாங்கன்னு சொன்னா, தத்து எடுத்தவன் குழந்தை பெத்த பிள்ளையோட அந்தஸ்துக்கு வந்துருவாங்க. அதாவது சொத்துல உரிமை கிடைக்கும். தத்தெடுத்த குழந்தை இருக்கு பாருங்க, அது என்னவாகும், பெத்த குழந்தையுடைய எல்லா உரிமைகளும் எல்லா அந்தஸ்துகளும் வளர்ப்பு மகனுக்கு கிடைக்கும். யாருக்கு இது கிடைக்கும் கேட்டா இந்து குடும்பத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஒரு முஸ்லீம் அப்படி வளர்த்து எடுத்தாருன்னு சொன்னா கிடைக்காது. ஒரு கிறிஸ்தவர் வளர்த்து எடுத்தாருன்னா கிடைக்காது. ஒரு சீக்கியர் எடுத்து வளர்த்தாருன்னா கிடைக்காது. இந்து குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தத்தெடுத்து வளர்த்தாரையானால் அவருக்கு சொந்த பிள்ளையாக அது கருதப்படும்னு இந்துவுக்குன்னு தனி சட்டம் இருக்குது. அதே மாதிரி இந்து மக்களை சேர்ந்தவங்க கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க. அதாவது தகப்பன் மகன் அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க. கூட்டு குடும்பத்துக்கு வருமான வரி விலக்கு இருக்குது. நல்லா கவனிக்கணும், வருமான வரிங்கிறதுல தான் நாடே இயங்கிக்கிட்டு இருக்குது. வருமான வரியில டவுன் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் இயங்காது. அந்த வரி தான் சின்ன பொருள்களுக்கு போடுற வரலாம் வரி கிடையாது. வருமான வரிங்கிறது ஒரு நாட்டினுடைய வருவாயில ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அந்த வருமான வரியிலேயே கூட்டு குடும்பங்களுக்கு சலுகை இருக்குது. ஆனா கண்டிஷன் இந்து குடும்பமா இருக்கணும். முஸ்லீம் கூட்டு குடும்பத்துக்கு வரி சலுகை இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும். நினைக்கும் இந்த நாட்டில் சட்டம் முஸ்லீமுக்கு தான் தனி சட்டங்கிறீங்கல்ல, அதுக்காக சொல்ல வர்றேன். இந்துக்களா இருந்தாங்கன்னா கூட்டு குடும்பம் அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து கூட்டா இருக்குன்னு வருமான வரியில சலுகை, அதுக்காக கூட்டு குடும்பமா இருப்பாங்க. தகப்ப மகன் பிரிச்சுக்கிட்டா கூட கூட்டு குடும்பம்னு காட்டிக்கிடுவாங்க. எல்லாம் அந்த பிரிக்கப்படாத சொத்துக்களை வச்சுக்கிட்டு அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா வருமான வரியிலிருந்து அவங்களுக்கு சலுகை இருக்குது. இது முஸ்லீமுக்கு கிடையாது, இது கிறிஸ்தவருக்கு கிடையாது, இது சீக்கியருக்கு கிடையாது. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன், என்னமோ முஸ்லீமுக்கு மட்டும்தான் தனியா விட்டுட்டு அவங்கள மட்டும் மேல வச்சிருக்கிற மாதிரி மற்றவங்க எல்லாம் கீழே போட்டு, அப்படி கிடையாது. எல்லா மதத்தவர்களுக்கும் ஒரு சில விஷயங்கள்ல தனித்தனியான சட்டங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்துக்கள்ல பதிவு செய்யாம ரிஜிஸ்டர் பண்ணாம நோட்டு போடாம கோயில்ல போய் தாலி கட்டினா திருமணம் செல்லும். எங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும், ரெக்கார்டு எழுதணும், பள்ளியில ஜமாத்துல செய்யணும், அதை பதிவு புத்தகத்துல போடணும். நீங்க கோயில்ல போய் மாலை மாத்தி தான் கல்யாணமா ஏத்துக்குவாங்க. கோயில்ல போய் மாலை மாத்திட்டு வந்துட்டீங்கன்னா அது மேரேஜா ஏத்துக்குவாங்க. அது மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்குது. இல்லைன்னா முஸ்லீமுக்கு தனி இந்துக்கு தனி இருக்கதான் செய்யுது. மற்ற சிவில் விஷயங்கள் நம்ம உதாரணமா சீக்கியர் வைங்க, சீக்கிய மதத்துக்காரரு அவர் கூட்டத்துக்கு வர்றாரு, வரும்போது ஒரு அறுவலத்துக்கு வரலாம். அவரு நீங்க வரக்கூடாது. ஒரு பெரிய பிரதமர் நிகழ்ச்சியில கலந்துக்கிற போனா கூட அவர் கிர்பான் என்று சொல்லக்கூடிய வாள்ல பாதி இருக்கும், அறவாள் குருவாள், அந்த குருவாளை எடுத்துக்கிட்டே வரலாம். அவர் ஏன்னு கேட்டா அவர் மத சடங்காது.
சீக்கியர்கள் கிருபான் வைத்துக் கொள்வது அவர்களின் மத உரிமை என்று அரசியல் சாசனத்தில் எழுதியிருக்குது. இந்தியாவுடைய அரசியல் சாசனத்திலேயே பிரதமரை பார்க்க போகும்போது கூட அப்படி அருவாளோட உள்ள போகலாம். யார் போகலாம்? ஒரு முஸ்லீம் இந்து போக முடியாது, ஒரு சீக்கியர் போகலாம். அப்ப சீக்கியருக்கு மாத்திரம் தனிச்சட்டம் அந்த நாட்டில் இருக்கு. எங்கேயும் கத்தி எடுத்துட்டு போகலாம். ஒரு கலெக்டரை பார்க்க போகும்போது கத்தியோட உன பிடிங்கி வச்சிருவாங்க உங்களையெல்லாம். சீக்கிய தலைப்பக்கட்டு வந்தவரா இருந்தாருன்னா உள்ள விட்டுருவாங்க கத்தியோட வந்தாலும். இது என் மத சடங்கையா, என் மதத்தின் பிரகாரம் நான் இதை வச்சுக்கணும். ஒவ்வொரு சீக்கியனும் வாளோட இருக்கணும் போகும், அதனால நான் வச்சுக்கிட்டு போறேன் அப்படின்றாருன்னா அவர் எந்த சட்டமும் ஒன்றும் செய்ய முடியாது, கலெக்டர் கூட தடுக்க முடியாது. இருக்கா இல்லையா அந்த நாட்டில் அரசியல் சாசன புஸ்தகத்தில் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி தான் முஸ்லிம்களுக்கு 4 விஷயங்களில், எல்லாத்திலையும் இல்ல, 4 விஷயங்களில் அவர்களுடைய மதத்தின் பிரகாரம் நடந்து கொள்ள அனுமதி இருக்கு. 4 விஷயத்துல தான். மற்ற எல்லாத்திலையும் எல்லா மக்களுக்கும் ஒரே சட்டம் தான். வட்டி இஸ்லாத்துல வாங்கக்கூடாது. நான் ஒரு இந்து நண்பருக்கு கடன் கொடுத்து இந்து நண்பர்கிட்ட கடன் வாங்கிட்டேன். நான் கோர்ட்ல போய் நான் முஸ்லீம், நான் வட்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டான். வாங்கின வட்டி கொடுக்குறாமா. முஸ்லீமுக்கு முஸ்லீம் சட்டம் வருமாங்க? வராது. அது கொடுக்கல் வாங்கல வட்டினா வட்டி தான். எனக்கு இல்ல முஸ்லீமுக்கும் கொடுக்கல் வாங்கல் இருந்தா கூட கோர்ட்டுக்கு போனா வட்டியோட கொடுன்னு தான் சொல்லுவான். அப்ப முஸ்லீமுக்கு இங்க தனி சட்டம் இருக்கு, எங்க சட்டமாங்க அமலாவும் ஆகாது. முஸ்லீம் திருடிவிட்டான், ஐயா கையை விட்டுங்க, முஸ்லீம் திருடினா கையை விட்டுன்னு சொன்னா கேட்பாங்களா? நீ என்னடா கையை விட்டு சொல்ற, எங்களுக்கு சட்டம் இருக்கிறான்வாங்க. அப்ப முஸ்லீம் சட்டம் ஒண்ணு முழுசா ஒண்ணு எல்லாருக்கும் அமலாகல. இதை நீங்க விளங்கிக்கிறணும். கேசட்டா மாத்துங்க, இல்ல இருக்கு கேசட் மாத்திக்கிறேன்.